जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करणम, जय श्रील रूप रघुनाथ करणम, जय श्रील प्रभुवादी महाराज करणम, என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம வந்து பகவத்கீதை கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பகவருக்கும் அடிமையுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஓகே, எல்லாருக்கும் முதல்ல வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வருஷம் வந்து நல்லபடியாக நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வருஷம் தோங்கணும். ஹரிகிருஷ்ணா பரிதிமதி. அதனால் வந்து பிறகு பேசுவோம், கடைசியாக பேசுவோம். நம்ம வச்சுருக்கேன், லிஸ்ட்டு பெருசாக வச்சுருக்கேன். நம்ம போன சூழலில் சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஓகேவா? அதனால் பகவத்கீதை போயிட்டு அதை ஒரு இது பண்ணிட்டு ரெகுலராக நம்ம படித்தாகணும். அது பண்ணிவிட்டு நம்ம வந்து பிறகு வந்து நிறைய பேசுவோம். என்ன சொல்கிறீங்க மாரியம் மாதாஜி? ஹரிகிருஷ்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கிறீங்களா? ஓகே, பகவத்கீதா உண்மை உறவில் பகவத்கீதை வச்சுருக்கிறவங்க பகவத்கீதை தொடர்ந்துக்குங்க. பகவத்கீதை இல்லாதவங்க பகவத்கீதை இல்லைன்னா அவனு வாங்கிக்கோங்க. அப்படி பகவத்கீதை இல்லைன்னா நீங்கள் ஃபோனில் கூட தொந்துடலாம். வேதா பேசுனேன். ஓகே, பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 9 மிக ரகசியமான அறிவு. நீங்கள் பார்க்கக்கூடிய பதம் எத்தனை விஷயம் வந்து 10 பதம். எஸ், இவன் கிளாஸுக்கு வந்து உட்காந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப நாளாக ஆச்சு கேப்பு, ஒரு மாதம் மேலே ஆச்சு. ஃபுல்லாக வந்து ப்ரோக்ராம் அங்கே ப்ரோக்ராம் இங்கே ப்ரோக்ராமு. ஓகே, 9 அத்தியாயம் 10வது ஸ்லோகம், சாப்டர் 9, கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். நினைக்கிறேன் இங்கிலீஷில் கரெக்டாக கான்ஃபிடென்ஷியல் நாலேஜா? மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகேவா? மிக ரகசியமான அறிவு. டெக்ஸ்ட் 10. மயா யாஷேன பிரகிருதி ஷூயதே சாசராசரம் हेतुनानेन कौन्तेय जगत् विवारिवर्तते मया येन प्रकृति शूयते सराचरम् हेतुनानेन कौन्तेय जगत् विवारिवर्तते. ராமரு படிக்கிறீங்களா? माताजी जोरा ऐसे कि माताजी बढ़िया. मया याशेन प्रकृति शूयते सराचरम् हेतुनानेन कौन्तेय जगत् विवारिवर्तते. मया எனது அத்யேஷேன மேற்பார்வையில் பிரகிருதி ஜட இயற்கை சூயதே தோன்றுகின்றது சா இரண்டும் சரா ஆச்சரம் அசைகின்ற அசையாத ஹேதுனா காரணத்தால் அனீன இந்த கௌந்தயா உந்தின் மகனே ஜகத் பிரபஞ்ச தோற்றம் விவாரிபத்ததே செயல்படுகின்றது. மொழிபெயர்ப்பு.
குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கையை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாகின்றன. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து This material nature, which is one of the my energies, is working under my direction, O son of Kunti, producing all moving and non-moving beings. Under its rule, this manifestation is greater and annihilated again. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 2 ஸ்லோகம் போகிறோம். பொருளுரை வந்து நான் வந்து சிமிலர் பண்ணி தான் நீ கிளாஸ் கொடுக்க போகிறேன், சிம்பிளிஃபை பண்ணி தான். அதனால் பொருளுரை வந்து நம்ம ஏன்னா இதில் வந்து 11வது பொருள் சேர்த்தா ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்புறம் டைம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து டேரெக்டாக ஸ்லோகம் படித்து நம்ம கிளாஸ் போயிடலாம். ஓகே, பதம் 11 டெக்ஸ்ட் 11 இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் ஸ்லோகம். இதை வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து இதை மனப்பாடு பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? அவஜானந்தி மாம் மூடா மானுஷி தனும் ஆசிதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூதா மகேஸ்வரம் அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனும் ஆசிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூதா மகேஸ்வரம். அவஜானந்தி மாமுடா மானசிம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூதா மகேஸ்வரம். தருணமதி படிங்க. அவஜானந்தி மாமுடா மானுஷிம் தனும் ஆசிரம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூதா மகேஸ்வரம். அவஜானந்தி ஏளனம் செய்கின்றனர் மாம் என்னை மூடா முட்டாள்கள் மானுஷிம் மனித உருவில் தனும் உடல் ஆசிரிதம் ஏற்று பரம் பரம பாவம் இயற்கை அஜானந்தா அறியாமல் மம எனது பூதா இருப்பவை அனைத்திற்கும் மகா ஈஸ்வரம் உன்னத உரிமையாளர். மொழிபெயர்ப்பு தமிழ்ல ஏசு பக்திவேதாந்த சுவாமி சிலா. மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றன. எனது பரம இயற்கையை அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். மயாயாஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தய ஜெகத் விவாரிவர்த்ததே. அவஜானந்தி மாமுடா மானுஷிந்தனும் ஆசிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூதா மகேஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து 2 ஸ்லோகம் வெரி வெரி ஃபேமஸான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம், நமக்கு கற்றுக்க வேண்டிய ஸ்லோகம். ஓகே,
9வது அத்தியாயம் பிரபு 10வது ஸ்லோகம் 11வது ஸ்லோகம். இங்கே வாங்க ப்ரோ இங்கே வாங்க. வாங்க. பசங்க எல்லாம் குட்டி பசங்க இருப்பாங்க, அவங்க முன்னுக்கு வருவாங்க. இப்போல்லாம் அவங்களுக்கு தனியாக செக்ஷன் ஓடுது, அவங்க கஷ்டப்படுவாங்க. ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஓகே ப்ரோ, இல்லை கூல் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே சரி, தொடர்ந்து பகவத்கீதை படிச்சுட்டு வரோம். இந்த அத்தியாயத்து பார்த்திங்கன்னா மிக ரகசியமாக அறிவு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த அத்தியாயத்தில் அப்படி என்ன சொல்லப்படுது? சரி, அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே முதல்ல ரிலாக்ஸாக ஆரம்பிப்போம். எடுத்தோடனே ஃபயர் ஆரம்பிக்க வேணாம். என்ன சொல்கிறீங்க பரமேஷ் மாதாஜி? இந்த கூலாக நம்ம ஆரம்பிப்போம். எல்லாத்துக்கும் திருப்பியும் ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ சோகமான ஒரு வருஷ பிறப்பு பார்த்ததே இல்லை. ஹரிபோ, எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஹரிபோ. ஓகே சரி, நம்ம முதல் வருஷத்துல முதல் கிளாஸ் இது. ஓகேவா? ஓகேவா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இருக்கிற பின்னாடி பேசுவோம். பகவத்கீதையை பார்த்துட்டு அப்புறம் போவோம். ஓகேவா விஜய் ஸ்ரீமதி? ஓகே, அதனால் ஆரம்பிக்கும் போது நம்ம பகவத்கீதையோடு நம்ம ஆரம்பிப்போம். இந்த வருஷத்தோட முதல் கிளாஸு. ஓகே சரி, இங்கே மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். இந்த மொத்தம் இந்த அத்தியாயத்தில் இப்போ 9 ஸ்லோகம் வரைக்கும் படிச்சிருக்கோம். இந்த அத்தியாயத்தில் என்ன புரிந்தது? கிருஷ்ணன் தான் நம்பர். நீங்கள் கிருஷ்ணன் இல்லை, இவர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் அறிவினா? ஓகே கிருஷ்ணன், என் கிளாஸை கொஞ்சம் நான் ரொம்ப குறைவாக பேசுவேன், மற்றவங்க கொஞ்சம் பேச வச்சு பார்ப்போம் கிருஷ்ணன். ஓகேவா? நீங்கள் பதில் சொல்லலாம். என்ன புரிஞ்சது? இந்த ஒரு நாள் 9வது அத்தியாயம் ஒரு நாள் ஓடுனுச்சு. அதாவது கடைசியா மகாராஜ் அவர் வேற டாபிக் ஸ்பெஷல் டாபிக் பேசினாரு மகாராஜ். அதுக்கு முன்னே அபிச்சரம் குரு பேசினாரு. அதுக்கு முன்னே இஸ் கிரேஸ் கோபாலராஜ் குரு பேசினாரு, இஸ்கொன் நிபோண்டிபாலேருந்து. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இஸ் கிரேஸ் கவினிமாய் பிரபு இஸ்கொன் குருகுலேருந்து பேசினாரு. கீதாலாம் வச்சு வாசிச்சு நல்லா பாட்டெல்லாம் இது பண்ணாரு. என்ன புரிந்தது ப்ரோ? ஸ்டைலாக ப்ரோ, யூ ஒன் ஆஃப் த மெம்பர் கோபேஷன் ஆமாட்டா ப்ரோ. சொல்லுங்கள், யாரும் சொல்லலாம். நந்தினி மாதிரி இதுக்கு தான் என்ன வச்சிருந்தது, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி தானே மாதிரி. ஊரே மாதிரி என்ன தெரிகிறது? ஒரு வேர்ட்ஸ் எடுத்துக்கோ, நம்ம அது சொல்லிட்டா விட்டுருவான். என்ன ரகசியம் அது? ஓகே ஓகே, ரகசியம் இங்க என்ன ரகசியம் பேசப்படுது? கிருஷ்ணோட பக்தி. கிருஷ்ண பக்தி. ஓகே, அதுதான் மாதிரி இங்க ஒரு ஆள் சரியான உட்காந்து சாப்பிட்டு அட்டை கொடுக்கணும் வந்தது வழி வந்தது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபங்க்ஷன் ஆச்சு, ரொம்ப விட்டாச்சு, கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டாக சொல்லுவோம். கடு அதாவது பகவான் முதல் இதில் எதை பற்றி முரளி பிறப்பில் என்ன சொல்கிறாருன்னா, புருஷோத்தம முருகன் கூறினா, எனதன்பு அர்ஜுனா, நீ என்றும் என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் ஓகே, நீ என்கிட்ட பொறாமை கொள்ளாதனால உங்களுக்கு நான் இந்த ரகசியம் சொல்கிறாரு. ஓகேவா? ரகசியம் 3 வகை ரகசியம் இருக்கு. குய்யா, குய்யத்தரா, குய்யத்தமா. ரகசியம், மிக ரகசியம், மிக மிக ரகசியம் இருக்கு. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா இந்த அறிவு கல்வியின் அரசன். நான் கொடுக்கக்கூடிய இந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா நாலேஜோடைய எல்லா அறிவோடைய சேர்ந்த அறிவின் அரசன் சொல்றாரு. இப்பயும் அவர் என்னன்னு சொல்லலை. ஓகேவா? தென் 3வது அது எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. நம்பர் 1 பாயிண்ட் என்னது? ஷாமக்காரம் சொல்லுங்க, எங்க சொன்ன? முதல் பாயிண்ட் என்னது? நோ 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 நோ, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. நம்பர் 1, நம்பிக்கை இல்லாம பக்தி தொண்டை செய்ய முடியாது. அந்த பக்தி தொண்டினால பகவான் அடைய முடியாது. புரியுதா? ஓகே, எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகில் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். ரெண்டாவது என்ன நடக்கும்? நம்பிக்கை இல்லாதவங்க பக்தி செய்ய முடியாது, பக்தி செய்ய முடியாதவங்க என்னை அடைய முடியாது, என்னை அடைய முடியாதவங்க அவங்க என்ன பண்ணணும்? திருப்பி இங்கே வந்து தான் ஆகணும், திருப்பி இந்த உலகத்தை திருப்பி பிறந்து ஆகணும். ஓகேவா? தென் 4வது
4வது, நான் எனது தோற்றம் உருவின் மூலம் இந்த அகில முழுவதும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவங்களிலும் என்னில் இருக்கின்றன. நான் அவங்க இப்போ அடுத்து என்ன சொல்றாரு? இந்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்து பகவான் மேலே எப்படி வரணும்னா, ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க. இப்போ உதாரணம் வச்சுங்களேன், ஒரு பேபி வந்து நான் இப்போ சொல்ற உதாரணம், ஒரு கட்டில் மேலேருந்து அப்பா கீழே நிற்கிற அப்பா குதிப்பான்னு சொன்னோன்னா அந்த பேபி குதிக்கும். ஏன் இறக்கி போடுவோம்? அப்பா விட்டுருவாரா? அவரை நம்பிக்கை நினைக்காது. அப்பா பிடிப்பாரு. ஏன்னா அப்பா வந்து நல்லா வந்து பலசாலி பிடிச்சிருவாருன்னு. அப்போ இங்கே வந்து 3வது இப்போ என்ன சொன்னார்? பெண் என்ன சொன்னான்னு இப்போ எல்லாரும் உங்களோட கண்களை காதுகளை திறந்து எல்லாம் வந்து ஃபுல் ஜோனில் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த வருஷம் ஆரம்பிக்கிற கிளாஸ் வந்து டிசம்பர் 31, 2026 வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ப்ரோ இன்னைக்கு இங்கே ஷார்ட் அடிக்க நம்ம இங்கே வந்து வேகமாக்கினாதான் கடைசி வரைக்கும் வண்டி ஓடும். உண்மையிலேயே ப்ரோ கிருஷ்ணா உற்சாகமாக இருக்கணும் இன்னைக்கு. ஓகேவா? முதல் விஷயம் என்னது? நம்பிக்கை. பசங்க மாதிரி புரிஞ்சா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? யானையின் நம்பிக்கை, யானையின் பலம் தும்பிக்கை. அடுத்து என்ன அவசியம் வந்தது? மனிதன் மாறி சொல்லுங்க மாதிரி நீங்க. யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. மாதிரி அவங்களுக்கு கை தட்டி கொடுங்க. அவங்க தமிழ் மொழியை வந்து நீங்கள் யாரும் கேட்டதில்லை, அவங்க பேசி வெரி குட். அவங்க உச்சரிப்பு அவ்வளோ, நீங்கள் அவ்வளோ கேளுங்க. ரொம்ப நாள் சாரி மாதிரி உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண உங்களுக்கு பேச முடியல, அப்படி ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. அப்போ நம்பிக்கை இல்லாதவங்க பகவான் பக்தி பாதையில் வர முடியாது. பக்தி பாதையில் ஏன் வரணும்? பக்தி பாதையில் எதுக்கு வரணும்? இப்போதான் சொன்ன பக்தி பாதையில் வரலன்னா என்ன ஆகும்? திருப்பி இங்கே பிறக்கணும் இருக்கணும். திருப்பி பிறந்து என்ன ஆக போகுது? நம்ம ஜாலியாக இருக்கலாமே. ஏன் சொல்றீங்க பரிதி வந்துச்சு? ஜாலியாக இருக்கலாம் தானே. திருப்பி பிறக்கிறது கஷ்டம் இருக்கா? கிருஷ்ணன் அருணா ஷோட்டா அருண் சொல்லுங்க. திருப்பி பிறக்கிறது ஒன்றும் ஜாலி தானே வருவோம்? இல்லை முடியாது. அதை பதில் வரைய ஏன் இங்கே பிறக்கிறது வந்து திருப்பி வந்து முடியாது? இங்கே என்ன கஷ்டம் இருக்கு? இல்லையே நல்லா 3 வேளை மலேசியாவில் அந்த கஷ்டம் இல்லையே. பெரிய வந்து என்னது இயற்கை பேரிடர் கிடையாது, பெரிய இது கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் வெள்ளம் வரும், அதுவும் காணாமல் போயிடும். ஏன் சுவிட்சில் வந்துச்சு எஸ்பியில் கொஞ்சம் வெள்ளம் வருது, அப்பப்போ வருது, அப்போ காணாமல் போயிடும். இங்கேயும் வருது, காணாமல் போயிடும். ஆனால் அப்படி பெரிய பொம்மை போட்டோ சாப்பாடுக்கு பஞ்சமும் கிடையாது. என்ன சொல்றீங்க பரமேஷ் மாதாஜி? இந்த உலகம் நல்லா தானே இருக்கு, எல்லாருக்கும் நல்லா கிடைக்குது. பட் ஏன் திருப்பி வரக்கூடாது? சீக்கிர வருது. அடுத்த வந்து வேலை பிரச்சனையா? இங்க என்ன பிரச்சனைக்கு? 4 பிரச்சனை. பூர்ணிமா கை தட்டுங்க. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இங்க 4 பிரச்சனை இருக்கு. இங்க பிறக்கிறது தீமணி மாதாஜி. நீங்க அங்க போயிட்டீங்க வந்தது கடையில் இருக்கும் போது நீங்க இங்க முன்னுக்கு தான் வந்து. அதாவது பிறப்பு பிறக்கிறது கஷ்டமா இல்லை தீமணி மாதாஜி? நீங்க சொல்லுங்க. வயசுல நீங்க மூத்தவங்களா இருக்கீங்க, நீங்க மாதாஜிலாம் மூத்தவங்களா இருக்கீங்க, சொல்லுங்க. பாருங்க அனுபவப்பட்டு பேசுவாங்க. பிறப்பு பிறக்கிறது பெரிய பிரச்சனை. பிறகு வந்து அப்புறம் பிறந்து அப்படி ஏங்காவே இருப்போமா? கிடையாது. பாரு முந்தைய 10 வருஷம் முன்னே எப்படி இருந்து இப்போ சேலஞ்ச் போகிறாங்க. அப்போ 10 வருஷம் போட்டோன்னு 10 வருஷம் முன்னே எப்படி இருந்துன்னு. அப்போ முதுமை வருது. முதுமை வந்த பிறகு அதுக்கப்புறம் 3வது என்ன வருது? கூட என்ன வரும்? விஜய் செய்ய வந்துச்சு. இப்படி இருக்க முடியுமா? கடைசி வரைக்கும் திருப்பி 30 வருஷமாக இப்படியே உட்காந்துருக்க முடியுமா? விஜய் செய்யாது, அப்படி அடையாளம் தெரியாமல் போயிடும். அப்புறம் முதுமை வந்துடும். முதுமை நோய் வந்துடும். 4வது வந்து என்னது? 4வது இயற்கை. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பிரபு? எவ்வளோதான் நம்ம என்ன பண்ணாலும் கடைசி வந்து பீஸ் பிடிக்கிறாங்க பிரபு. உண்மையிலேயே யாரும் பிரபு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தொடர்ந்து நடக்கும். அப்போ இந்த லோகத்துக்கு வரக்கூடாதுன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து என்னது? பகவான் லோகத்துக்கு திருப்பி போயிடணும். பகவான் லோகம் திருப்பி போயிருக்கு. என்ன ப்ராசஸ் ஏரிக் பிரபு? பகவான் லோகம் அப்பப்போ கேமரா திரும்ப பிரபு. 180 போவோம், அப்புறம் 320. பகவான் லோகத்துக்கு என்ன பண்ணணும் பிரபு? பக்தி பண்ணணும். ஓகேவா? இப்போ பக்தி என்ன அதுக்குள்ள என்ன டிவிஷன் அதை பற்றி போல அந்த பஞ்சாயத்து நம்ம போல. இப்போ இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும். வந்து நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும்னா, இந்த உலகம் வந்து துன்பகரகமான உலகம் நம்ம புரியணும். இந்த உலகம் வந்து நம்மளை வந்து பாடுபடுத்துன்னு புரியணும். இந்த உலகத்தோட தன்மையை புரிஞ்சுக்கணும். இங்க அடிச்சு இந்த நாலேஜ் திருத்தாம நம்ம பெரிய பகவான் லோகம் வந்து உயர்தரமானது, பகவான் லோகம் ஆன்மீக மயமானு சொன்னா அங்க வந்து அந்த ஃபீலிங் கிடைக்காது.
இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அடி வாங்குதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம புரிய வைக்கிறோமோ அப்பதான் பகவான் வந்து புரியும். உதாரணம் வச்சுக்கங்க, ஒருத்தவங்க ஃபுல்லா 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும், 4 வேளை சாப்பாடு கொடுக்க, சாப்பாடு அருமை தெரியுமா அருண்? 2 நாள் பட்னி போட்டா சாதாரண காஞ்சி போன இட்லி எப்படி தெரியும்? அப்படியே லட்டுமே தெரியும். உண்மையிலே அருண். அப்ப இந்த உலகம் வந்து எந்த மாதிரியான உலகம் போது புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது புரிஞ்சுக்கணும். தென் அடுத்து வந்து பாருங்க, இந்த பாயிண்ட்ல அப்படியே ஒன்னொன்னா வரும். நம்ம அடுத்து வந்து 7வது என்ன சொல்றாரு, குந்தியின் மகனே கல்பத்தின். ஓகே, இது வந்து இந்த உலகம் வந்து எப்படி படைக்கப்படுது, அழிக்கப்படுது சொல்றாரு. ஓகேவா? தென் 8வதுல வந்து அதே சொல்றாரு, பிரபஞ்சம் தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்பட்டது, இது எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு சொல்றாரு. 9வது தனஞ்சயா, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது, நடுநிலையில் அமைந்துள்ள நான். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட விஷயத்தை சொல்லிட்டு வர்றாரு. இந்த உலகம் துன்பகரமான உலகம், இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா அழியக்கூடிய உலகம். ஆனா இதுக்குள்ள நான் வரேன், ஆனா நான் இதுல சம்பந்தம் பட மாட்டேன். நான் என்றது இங்க யாரு? ராம் பிரபு. அம்மா உங்க பேர் என்னதுமா? நீங்கதா பார்வதி மாதாஜி. ஓகேவா? இல்ல கேமரா அப்பப்ப திரும்பும். இங்க நான் சொல்றது யாரு சொல்றாரு? பார்வதி மாதாஜி சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் பத்தி சொல்லிட்டு வராரு, நான் எதுலையுமே வந்து இங்கதான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன், ஆனா நான் இதை சம்மந்தப்பட மாட்டேன். ஏன்னா பகவான் எது டிரான்ஸ்ஜெண்டர் ஆன்மீகமயமானவர். 10வது ஓகே, 10வது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். என்னது? குந்திய மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு, அவரோட பார்வையில் தான் இது செயல்படுது. ஓகேவா? அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மற்றும் தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிகின்றன. என்னுடைய கண்காணிப்புப்படி தான் இதை மீண்டும் படைக்கப்படுது, அழிக்கப்படுது. எல்லாமே அவர் பார்வையில் நடக்குது. ஓகேவா? பகவான் சொல்லிட்டாரா எல்லாம் அவர் கொண்டு நடக்குதுன்னு. ஓகே, அப்போ ஏன் வந்து பாம்பு வைக்கிறாங்க? உங்க கடவுளை காப்பாற்ற மாட்டாரா? அப்புறம் வந்து தீவிரவாத கும்பல் வந்து சாவடிக்கிறாங்க, உங்க கடவுள் தான் கண்ட்ரோல் பண்றாரு. இப்படி நான் கேட்க மாட்டேன். இப்போ டிக்டாக்ல கேட்பாங்க, மக்கள் பொதுமக்கள் கேட்பாங்க. கரெக்டாக நாகேஷ் பிரபு, கடவுள் வந்து எல்லாத்தையும் நாகேஷன் வருவோம், நாராயணன் பிரபு, அதெல்லாம் கரெக்டாக பிரபு. கடவுளை எல்லாம் கொண்டு போனா உங்க கடவுள் உங்க கடவுளை எதுவுமே வந்து தடுக்க முடியாதா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. மாரியம்மா மாதிரி கேட்பாங்க, இல்லை சும்மா சொல்ற மாதிரி. ஓகேவா? இதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? அறிவு கண்களை தட்டி எழுப்புங்கள் ஷாமகாந்தா மாதாஜி. எஸ், நம்ம பதில் தெரியும். நம்ம ஒரு கிளாஸுக்கு வரோம்னா, வரும்போது நம்ம 0 வரும்னா, திருப்பி சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது மூட்டையோட போகணும். என்ன மூட்டையோட போகணும்? சாப்பாடு பேக்கிங் மூட்டையும் ஓகே. இன்னொரு மூட்டை என்னது மாதாஜி பாருங்க, கடை சொல்லுங்க. சொன்னீங்க என்ன சொன்னீங்க? அறிவு சிந்தனையோட போகணும். வெரி குட். நம்ம வந்து ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றோமா, நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு பஞ்சு போடணும், அந்த தண்ணி புழுக்கும், அந்த பஞ்சு இழுத்துக்கும், அந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு போகணும். இப்ப கடவுளை வந்து ஏன் வந்து எல்லாத்தையும் வந்து விட்டுறாரு, எல்லாமே அவர் கொண்டு பண்றாருன்னா, அப்ப ஏன் வந்து அழிவுகள் நடக்குது, அப்ப ஏன் வந்து கொடுமைகள் நடக்குது, ஏன் வந்து அங்க பொம்மை வைக்கிறாங்க, அங்கங்க பல பிரச்சனை நடக்குது? வாய் வள்ளி மாதாஜி சொல்லுங்க. என்ன சொந்த கொடுத்துக்காரு மாதாஜி? எல்லாம் பாவம் பண்ணலாம்னா அதாவது இது எப்படி புரிஞ்சுக்குது? நான் நிறைய பேர் கேட்பாங்க இந்த கேள்வி. நம்ம டெக்னிக்கலா தான் கிளாஸுக்கு வரணும்னா டெக்னிக்கலா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிறகு அதை உள்ள வாங்கி நம்ம டைஜஸ்ட் பண்ணணும். டைஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். நாளைக்கு யாராச்சும் பதில் கேட்கும் போது நம்ம வந்து அழகாக நம்மளால பெரிய லெவலில் சொல்ல முடியாலும் அட்லீஸ்ட் நம்ம சம்திங் நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ண முடியணும். நம்மளுக்கு இது ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு சொல்ல தெரியுன்னா, என்னத்த கிளாஸ் போய் கேட்டேன், என்ன பண்ற நீ கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா அருண்? இல்லை நீங்கள் தான் அப்புறம் ஓவராக பேசுறீங்க, எங்கிட்ட சொல்றீங்களா? இந்த கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரம் 13ஆம் சாப்டர்ல பகவான் சொல்றாரு. அதாவது எல்லா ஜீவாத்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் இருக்கு. பகவான் சுதந்திரமானவர், நம்மளும் சுதந்திரமானவங்க. பகவான் வந்து விபு, நம்ம அணு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டி நமக்கு இருக்கு, ஆனா ரொம்ப சின்ன குவான்டிட்டியில இருக்கு. பகவான் வந்து கோவர்தன மலையை 7 நாள் பிடிச்சிட்டாரு, நம்ம சாதாரண கல்ல 2 கையில பிடிக்க முடியும். ஓகே பிரபு? அவர் வந்து நெருப்பு பொறி மாதிரி, நம்ம வந்து அவர் நெருப்பு மாதிரி, நம்ம வந்து அந்த நெருப்புல இருக்க சின்ன பொறி, தீ பொறி மாதிரி நம்ம. ஓகேவா? அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமான சுதந்திரா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா
சுதந்திரம் இருக்கு, ஆனா கொஞ்சோண்டு சுதந்திரம் இருக்கு. இப்ப நம்ம கண்ணு மனுக்கு என்னது, இப்ப உதாரணம் வச்சுங்களேன், கிருஷ்ணன் உங்க பின்னாடி மாதாஜி என்ன கலர் ட்ரெஸ் போடுவாங்க தெரியுமா? தெரியாது. ஏன்னா உங்க சுதந்திரம் எது வரைக்கும் இருக்கு? உங்க விஷயம் கண்ணு மண்ணுக்கு வரைக்கும் தான் இருக்கு. ஆனா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இருதயத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு வந்து தெரியும். அப்ப அதனாலதான் வந்து இங்க வந்து என்னன்னா பகவான் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஆனா இந்த உலகம் வந்து ஜட உலகம். நல்லா கேட்கணும், இந்த சுதந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்துறதுல அவர் தலையிட மாட்டாரு. வாய் ஏன் தலையிட மாட்டாரு? இப்ப வந்து நீங்க வந்து ஒரு பாம் வைக்க போறீங்க, அவர் தலையிட மாட்டாரு. நீங்க ஒருத்தர் டொனேஷன் கொடுக்க போறீங்க, அதுவும் தலையிட மாட்டாரு. ஒருத்தர் சாப்பாடு போடுறீங்க, தலையிட மாட்டாரு. நீங்க ஒருத்தரை வந்து கத்தியால் குத்துறீங்க, தலையிட மாட்டாரு. வாய் சரணடைலாம் அது அடுத்த செப்டர் மாதிரி. இந்த முதல் பேசிக்க கிளியர் பண்ண அடிச்சு காலி பண்ணணும் நம்ம. இதுவே திணறுது நம்மளுக்கு. இது புரிஞ்சாதான் ரகசியம் புரியும் நம்மளுக்கு. யோசிக்கிறது வெரி குட், வெரி குட் மாதிரி. ஓகே, பரிதி மாதிரி சுதந்திரம் வந்து வாய் வந்து பகவான் வந்து அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. வாய் எது செஞ்சா நல்லது செஞ்சா கெட்டது செஞ்சோம், ஏன் வந்து பகவான் இன்டர்ஃபியர் பண்றது இல்லை? ஏன் நம்மள வந்து தடுக்கிறது இல்லை? சொல்லுங்க வருவோம். அறிவு ஆற்றல் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, நம்ம தானே திங்க் பண்ணி எல்லாம் செய்யணும். அப்ப நம்ம அது தவறா நம்ம செஞ்சிட்டோம், அது நம்மளோட இதுதான். அப்போ ஓகே, பகவான் அதை வந்து தலையிட மாட்டாங்க. நீ செஞ்சு நீ கர்மா நீங்க நினைவாங்க. வெரி குட் பிரபு. ஆனா நடுவில் ஒரு விஷயம் வேணும். கரெக்டாக சொல்றீங்க, மத கரெக்டாக சொல்றீங்க. பட் இதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. பாருங்க பூர்ணி மாதிரி அப்படி ஜெகநாத கருணை எடுத்து அப்படியே அங்கேயே பாயங்க மாதிரி. ரவுண்ட் போயிட்டு வருவா சொல்றீங்களா? ஆமா, நீங்க டொனேஷன் கொடுத்தாலும் நீங்க அன்னதானம் போட்டாலும் பகவான் வந்து ஆப்பை பிடிச்சிடுவார். வந்து நாளைக்கு போட்டு நாளைக்கு ஒரு எறும்பு நிறைய இருக்கு கிளாஸ்ல, நிறைய கிளாஸ்ல நிறைய பையன் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டாங்க, ஃபுல்லாக வச்சுட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக வந்து 100 எறும்பு இருக்கு, அது ஃபுல்லாக சுடு தண்ணி ஊற்றி சாவடிக்கிறீங்க. அதில் பக்கம் தலையிடுவாரா? தலையிட மாட்டாரு. நீங்கள் வந்து செடிக்கு நல்ல செடிக்கு வந்து மருந்து பூசி சாவடிக்கிறீங்க, மரத்தை சாவடிக்க போறீங்க. பகவான் ஐயோ ஐயோ ஷாமகந்த மாதாஜி மருந்து வைக்காதீங்க, பகவான் பிடிப்பாரா? பிடிக்க மாட்டாரு. பிடிப்பாரா தருணா மாதாஜி? பிடிப்பாரா விஜய் மாதாஜி? பிடிக்க மாட்டாரு. நீங்கள் என்ன வேணாலும் செய்ய, நான் தலையிட மாட்டேன். ஆனால் எல்லாமே என் கொண்டு தான் இருக்கு. என் கேள்வி என்னன்னா, ஏன் அவரு தடுக்க மாட்டாரு? மாறி வந்து சொல்லுங்க, அது சொல்லுங்க. கமான் வந்து அது ஒரு வேலை இல்லை. வெரி குட், ஓகே, நல்ல. வேற யாரும் சொல்லுங்க. கர்மத்தை பந்தப்படுதா? சரி, ஓகே. மதி கம்ப்ளீட் பண்ணிங்க. மதி புண்ணிய மதி இருக்க வரைக்கும் அனுபவிச்சு பண்ணுவோம். ஓகே, பகவான் யா வந்து பிரபு நாராயண பிரபு எனி ஐடியா பிரபு? ஜஸ்ட் சொல்லலாம், ஜாலமும் சொல்லலாம். அதான் பிரபு, அதாவது என்னன்னா இப்போ சேங்ஷன் பண்றாருல, எப்ரூவ் பண்றாரு. இப்போ வந்து பாருங்க, நல்லதையும் வந்து எப்ரூவ் பண்றாரு, கெட்டதையும் எப்ரூவ் நடக்குது. பட் வந்து ஏன் உதவி நல்லது எப்ரூவ் பண்றாரு? ஓகே, நம்ம கேள்வி தேவையில்லை. நம்ம கெட்டதும் நடக்குது. கேட்க கஷ்டமா இருக்கும். பட் அது கெட்டது நடக்குதுன்னா அது நமக்கு கர்மா. நம்ம இந்த லைஃப் மட்டும் இல்லை, நிறைய லைஃப் இருக்கும். ஜர்னி, லாங் ஜர்னி. ஓகே 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 ப்ரோ. பாருங்க, இப்போ நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு கிளாஸ் எடுத்து வந்தக்குள்ள மணி வந்து 8 நிற்கிது. எனக்கு ஷாக்கிங் ஆச்சு. ஓகே, அப்போ நான் வேகம் போவோம். நம்ம ஏன் வந்து பகவான் வந்து தடுக்க மாட்டாரு? என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாரும் வந்து சுதந்திரமானவங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? நாங்கள் என்ன காரணம்னா, நம்மளுக்கு சுதந்திரம் இல்லை. இப்போ நம்ம கையை எடுக்கணும், எல்லாமே எடுக்கணும், பொருள் எடுக்கணும், எல்லாமே வந்து நமக்கு சுதந்திரம் இல்லை. எல்லாமே கேட்டு செய்யணும்னா நம்ம ஆக்சுவலி வந்து இது நல்ல இதே வந்து பெரிய பேசலாம். ஏன் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? முதல் காரணம் வந்து என்னது? ஜீவத்துக்கு எதுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? காரணம் என்னன்னா, நம்ம சுதந்திரம் இல்லைன்னா பகவானுக்கு சேவை செய்ய முடியாது. முதல் ரீசன் அதுதான். நமக்கு சுதந்திரம் இல்லைன்னா நம்ம பகவான் கிட்ட சேவை செய்ய முடியாது. சேவை செய்யலைன்னா நம்ம ஜீவாத்மாவும் இருக்க முடியாது.
இப்போ ஜீவாத்மாவாகி நம்ம பகவானுக்கு சேவை செய்யணும், அதுக்காக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த லோகத்தில் பந்தப்பட்டுட்டோம், கட்டுண்ட ஆத்மாக்கள் ஆயிட்டோம். அதாவது வந்து ஏன் விழுந்தோம் எப்போ விழுந்தோம் அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இங்கே கீழே வந்து விழுந்துட்டோம், இங்கே பந்தப்பட்ட ஆத்மாவாக மாறிட்டோம். இந்த பந்தப்பட்ட ஆத்மாவாக மாறின நம்ம இங்கே வந்து என்ன விஷயம்னா, நம்மளோட சுதந்திரத்தை வந்து நம்ம சுதந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மிஸ்யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம். மிஸ்யூஸ் ஏன் பண்ணுறோம், ஏன் தவறாக பயன்படுத்துகிறோம்? காரணம் என்னதுன்னா, நம்ம வந்து 3 குணங்களில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த லோகத்தில் 3 குணங்கள் இருக்கு. என்ன குணங்களுக்கு? சாத்விக குணம், ராஜசிக குணம், தமோ குணம். மூட் ஆஃப் த குட்னஸ், மூட் ஆஃப் த பேஷன் அண்ட் மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ். 3 குணங்களுக்கு சில சமயத்தில் கிருஷ்ணா கோவிந்தா எனக்கு கருணை கொடுப்பா இன்னிலேருந்து எல்லாம் செய்யணும். சில சாத்விக குணம் நல்லா வந்துச்சுன்னா திடீர்னு நம்ம வந்து பக்தியில் பரவசமாயிரும். கொஞ்சம் திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த சாத்விக குணம் போய் கொஞ்சம் ரஜோ குணம் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்னா, பகவான் கிட்டேருந்து கொஞ்சம் சேவைகளை கொஞ்சம் நின்றுடும். பிறகு வந்து நம்ம நிறைய வெளி விஷயங்களை ஓட ஆரம்பிப்போம், நிறைய விஷயங்கள் தேட ஆரம்பிப்போம். நிறையா வந்து எங்கெங்கே போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும், நிறைய வந்து வேற விஷயங்கள் தேடி போக ஆரம்பிப்போம். தமோ குணம் அதிகமாகிடுச்சுன்னா, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் செத்தேன், எதுக்காக சாமி கும்பிடு என்ன இருக்கு, எதை செஞ்சாலும் அப்படிதான் இருக்க போகுது, இது கும்பிட்டாலும் ஒண்ணுதான் இது எப்போ திரும்ப வரும்? தமோ குணம் அதிகமா இருக்கும் போது இது மேல வரும். அப்போ 3 குணங்களை பார்த்தீங்கன்னா, அந்த பப்பட் இருக்குல்ல, அந்த பொம்மை இருக்கும், பொம்மலாட்டம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வந்து நம்ம குணங்கள் வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியில வந்து நம்மளுடைய எந்த வகை ஆக்டிவிட்டியும் நம்மளை வந்து தடை செய்ய மாட்டாரு. காரணம் என்னன்னா, ஒரே ஒருக்காக நம்ம பகவானுக்கு சேவை செய்யற சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரனால அவர் தடை செய்ய மாட்டாரு. ஆனா நம்ம ஒவ்வொரு செய்யக்கூடிய ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, அது ரஜோ குணம், தமோ குணம், அப்புறம் சாத்விக குணங்கள் கலந்து இருக்கு. எப்படி கலந்துருக்குன்னா, உதாரணம் வச்சுங்க. ஓகே, உதாரணத்துக்கு வந்து இது வந்து ஒரு வெள்ளை கலர் செவரு, இது ஓகேவா, இது வெள்ளை கலர் செவரு. இங்க வந்து நான் வந்து ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன். இது வந்து ஓகே, இது வந்து டார்ச் லைட், ஓகேவா, இது டார்ச் லைட். இங்க வந்து நான் மஞ்சள் கலர் துணி வச்சிட்டேன். இவங்க டார்ச் லைட் வெள்ளை கலரு, செவரு வெள்ளை கலரு, இங்க நடுவில் துணி மஞ்சள் கலரு. இப்ப லைட் அடிக்கிறேன், இங்க என்ன கலர் தெரியும் விஜய்? சரி மாதாஜி, பச்சை கலரா? மஞ்சள் கலர் தெரியும். அப்புறம் இன்னொரு சோப்பு கலர் துணி வச்சிருக்கேன், இங்க என்ன கலர் தெரியும்? சோப்பு கலர் தெரியும். இங்க இந்த துணி என்ன கலர் மாறுதோ அதுதான் இங்க ரிஃப்ளெக்ஷன் வரும். அதே போல இந்த துணி தான் வந்து நம்மளோட குணம். சாத்விக குணம் இருந்தா நல்லா சாமி குணம், கோவிந்தா முருகா எல்லாமே. இங்க கொஞ்சம் மண்டை கிறுக்கு பிடிச்சிருச்சு, இங்க வந்து ரஜோ குணம் வந்துச்சுன்னா கும்பிடு என்ன இருக்கு, எல்லாம் கும்பிடு எல்லாம் போட்டும் வந்து போஜனம் வரும், கோவம் வரும். பாத்தீங்கன்னா செல்வா கடவுள் திட்டுவாங்க. கரெக்டா இல்லையா தீவனி மாதாஜி? தலையாட்டுறாங்க. நான்லாம் எத்தனை வாட்டி திட்டிருக்கேன் தெரியுமா? பேஷன் மூட பேஷன் வந்து கடவுள் திட்டுறது, ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் வந்துச்சுன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றது. இதெல்லாம் கடவுள் இல்லை, இதெல்லாம் இயற்கையால நடக்குது, கடவுளை கும்பிட்டு என்ன இருக்கு, இந்த குணம் வந்துடும். அப்ப இது மாறி வரனால இதன் மூலியமா நம்ம கூட செய்யக்கூடிய செயல் தான் வந்து பாத்தீங்கன்னா, சாத்விக குணமா இருக்கும்போது நல்லது செய்வோம். ரஜோ குணத்தில் இருக்கும்போது நம்ம மூளை வந்து மனசு என்ன பண்ணும், நம்ம வந்து பல வேற விஷயம் செய்வோம். தமோ குணம் இருக்கும்போது நம்ம நிறைய பாவகரங்கள் செய்வோம். இந்த ஆக்டிவிட்டி மாறி நடக்குது. எதனால? குணங்கள் மாறுறதுனால. அதனால பகவான் இதில் தலையிட மாட்டாரு. அதனால ஆனா அவர் என்ன பண்றாரு, சேம் டைம் நமக்குள்ள வந்து பரமாத்மாவா இருக்கிறாரு. பரமாத்மாவா இருந்து நம்மள வந்து சில இடத்துல நம்ம வழி நடத்துவாரு. அப்பக்குள்ள கேட்கும் பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கோப்ராசி இருக்கு, ஓகே பிரபு, அப்படியே கொஞ்சம் எல்லாம் பின்னுக்கு வந்துருங்க, அப்படியே கொஞ்சம் ஆள் பண்ணிட்டோம், பின்னுக்கு வந்துருங்க. ஓகே, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கோப்ராசி இருக்கு, ஓகேவா, நிறைய குரோப்போலாம் இருக்கு, நிறைய வந்து மிட்டாயெல்லாம் விற்கிது, ஓகேவா, கூட்டம் நிறைய ஏறுது. நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டத்தில் கை விட்டு சரி ரெண்டு மிட்டாய் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். முதல் வாட்டி எடுக்கும் போது பயமா இருக்கும், எடுக்க வேணாம். கையை விட்டு எடுத்துட்டு நீங்க மாட்டில் என்ன ஆகும் பிரபு? கெத்தாயிருவான், இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், நாளைக்கு மறுநாள் என்ன பண்ணுவாங்க, அதே பையனா கூட்டத்தில் போய் என்ன பண்ணுவான், 2 மிட்டாய் எடுக்க மாட்டான், இன்னைக்கு கொஞ்சம் கூட எடுப்போம், 3 தான் எடுப்போம். நம்ம அப்போ அதிகமாக திருடும் போது அவனுக்கு நிறைய வரும். ஏன்னா அந்த அறியாமையில வந்து செய்யும் போது அந்த திருட்டை செய்யும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்க தெரியாது, பகவானுக்கு தலையிட மாட்டாரு. ஆனா ஒரு நாள் வந்து நம்ம வந்து அதை அகப்படும் போது, ஆனா மனசுல ஒன்று சொல்லும், இதை செய்யாத மாட்டிக்குவேன். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லும், ஒரு தடவை தானே. இதுல வந்து செய்யாத சொல்றது எந்த இடம், பரவாயில்ல ஒரு தடவை தான் செஞ்சிரு அப்படின்னு சொல்றது, அந்த குரல் எங்கேருந்து வருது? செய்யாதன்னு சொல்றது குரல் எங்கேருந்து வருது? ஒரு வாட்டி தானே பண்ணிடு, யார் பார்க்க போறா, ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுக்குவோம். நம்ம தான் சேச்சல் கூட ஃபாதர் கூட ஒரு வாட்டி தான் கொடுப்போம், பாவ மன்னிப்பு கொடுப்பாரு. நம்ம என்ன பண்றோம், வாரம் பாவ மன்னிப்பு, கிருஷ்ணா செய்யும் கிருஷ்ணா
மனுஷன் கிருஷ்ணா கிருஷ்ணா வாரம் பாவம் பண்ணிப்பேன் என்ன தண்டனை வந்துச்சு? செய்யாத சொல்றது எந்த குரல்? ஒரு வாட்டி தானே செஞ்சிடு, யார் பார்க்க போறா? அப்படி எந்த குரல் தானே நம்ம சொல்லுங்க. எது எந்த குரல்? எதுன்னு சொல்லணும். செய்யி அப்படின்னு சொல்றது என்னது? ஆத்மா இல்ல. ஆத்மா என்னைக்கு சொல்லாது? மனசு. புத்தி யார் சொல்றீங்க? மனசு சொல்லுது. ஓகே, புத்தி என்ன சொல்லுது? செய்ய சொல்லும். எஸ். இப்ப புத்தி சொல்றது, புத்தி என்ன சொல்றா? புத்தி என்னைக்குமே லாஜிக்கா யோசிக்கும். புத்தி என்னைக்குமே அறிவுபூர்வமா யோசிக்கும். ரூல்ஸ் ரெகுலேஷனும் யோசிக்கும். இது செஞ்சா கண்டிப்பா மாட்டுவோம், ஸ்கூல்ல நமக்கு அடி இருக்கு, இது புத்திக்கு தெரியும். ஆனா மனசுக்கு இது தெரியாது. மனசு எந்த எமோஷனல், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மனசு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் என்ன சொல்லுவாங்க குருவா? உணர்ச்சிகள் வசப்பட்டது மனசு. அது அப்படியே வந்து உணர்ச்சிகள் கொட்டும். அது வந்து வெறுப்பாக இருந்தாலும் சரி, அது சாபமாக இருந்தாலும் சரி, அது காதலாக இருந்தாலும் சரி, உணர்ச்சிகள் வந்து அதிகமாக இதாக ஆக்டிவாக இருக்கும். இதெல்லாம் மனசில் தோணும்போது என்ன பண்ணால், சரி ஒரு வாட்டி எடுத்தோன்னா மனசில் மகிழ்ச்சி வந்தோடனே என்ன ஆகும், அது தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டு இருக்கும். அப்புறம் திடீர்னு மாட்டினோடனே அவளுக்கு வந்து ஐயோ ஏற்கனவே நினச்சிப்பேன். அந்த ஏற்கனவே ஒரு வாய்ஸ் செய்யாத ஒரு வாய்ஸ் வந்துச்சே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மாவோட வாய்ஸ். சில சமயத்தில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் உண்மையிலே நமக்கு எல்லா டைமில் பரமாத்மா பேசுகிறானா கிடையாது. ஏன்னா நம்ம அந்த வாய்ஸை கேட்கறதுக்கு தகுதி ஒன்றும் நம்ம வளர்த்துக்கல. பிகாஸ் நம்மளுடைய பக்தி ஒன்றும் ஒழுங்காக ஆகலை, சாண்டிங் ஒன்றும் ஒழுங்காகலை, நம்மளுடைய சேவை ஒன்றும் ஒழுங்காகலை. ஓகேவா? இப்போ காது ஃபுல்லாக இயர்ஃபோன் போட்டிருக்கீங்க, உங்கள் அம்மா வந்து கத்துறாங்க, டே தம்பி என்ன பண்ணுறேன்னு, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி திரும்பி இருப்போம், ஒன்றும் விளங்காது. சப்போஸ் சமயம் வழங்கினா கூட தெரியாம மாதிரி இருந்துருவோம். எனக்கு காதை இயர்ஃபோன் போட்டிருக்கோமே. தேங்க்யூ சார். அதாவது இப்போ இயர்ஃபோன் இருக்கும்போது ஃபுல்லாக சவுண்ட் இருக்கும்போது நமக்கு அடுத்த சவுண்டு வழங்காது. அதே போல் நம்ம வந்து பௌதிக சிந்தனைகள், பௌதிக ஆசைகளோட அதிகமாக நம்ம மூழ்கி இருக்கும் போது நம்மளுக்கு பகவானோட சத்தம் கேட்காது. அதனால தான் சாண்டிங் பண்ண சொல்றது, பக்தி சேவை சொல்லப்படுது. ஓகேவா? அப்போ இங்கே என்னன்னா, எனது சக்திகள் ஒன்றாக இந்த ஜட இருக்கை எனது மேற்பகல் இங்கே எல்லாமே என்னோட கொண்டுள்ள நடக்கப்படுது. ஆனால் நான் அதில் தலையிடுறது இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து நான் வந்து என்னோட சக்தியாக நடக்குது. பகவானுக்கு டைரக்டாக தலையிடுறது இல்லை. பகவானோட சக்திகள் தான் வந்து இதில் இயங்கிக்கிட்டு இருக்கு. பகவான் சக்திகள் தான் இதை வந்து இது பண்ணுறாங்க. அது முக்கியமாக வந்து யார் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறா, யார் இந்த உலகத்தை இது பண்ணுறா? சிவபெருமானோட ஃபேமிலி. மாயாதேவி யார்? துர்கா தேவி, அம்பாள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து யார் தப்பு பண்ணுறா? எவங்களும் பேச்சு கேட்கல, யாரெல்லாம் புக்கு படிக்கல, யாரை பகவத்கீதை படிக்கல, எல்லாரும் வந்து வா மாட்டு 3 சூழல் வச்சுருக்காங்களே. என்ன அர்த்தம்? ரெகுலராக கிளாஸுக்கு வரவங்க சொல்ல வேணும், புதுசாக வந்து சொல்லலாம். 3 சூழல் வச்சுருக்காங்களே. ஒரு எங்களுக்கே தெரியும், நல்ல வேலையை காப்பாற்றிட்டீங்க பிறகு. அம்பாள் ஆத்தா வந்து அம்பாள் வந்து 3 சூழல் வச்சுருக்காங்களே. 3 சூழலுக்கு என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் சொல்றீங்களா? ட்ரை பண்ணிங்களா? சொல்லுங்க. ஒன்று வந்து பூச்சி மிருகத்தால் வர துன்பம், இன்னொன்று வந்து இயற்கையால் வர துன்பம், இன்னொன்று வந்து நம்மளால மனம் புத்தி. வெரி குட். அருணுக்கு கை தட்டி கொடுங்க. அதாவது ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா 3 வகையான துன்பங்கள் கொடுத்து நான் உனக்கு வறுத்து எடுப்பேன்ப்பா. அதுக்கு தான் வந்து 3 சூழல் வச்சிருக்காங்க. ஆதி ஆத்மிகான உடலால மனசால துன்பத்தை கொடுப்பாங்க. 2வது வந்து ஆதி தெய்வீகா இயற்கையால துன்பத்தை கொடுப்பாங்க. சுனாமி, கம்பா பூமி, வேற என்னென்ன பூமி இருக்கோ எல்லாமே. அடுத்து ஆதி தெய்வீகா, ஆதி ஆத்மிகா, ஆதி தெய்வீகா, ஆதி பௌதிகா. ஆதி தெய்வீகான என்ன அர்த்தம்? சாரி, ஆதி தெய்வீகான என்ன அர்த்தம்னா, ப்ரோ அவங்க நாக்கள் கொஞ்சம் ப்ரோ நாக்கள் அங்கே எடுத்துங்க வருவோம். இருக்கா மதிஜி? அங்கே இருக்கா? ஓகே. அப்படியே கொஞ்சம் வெளியே கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. ஆதி ஆத்மிகனா உடலால மனதாக வரக்கூடிய துன்பம். ஒன்று நக்கல் வேணும். அப்படியே கொடுத்து ஒன்று நக்கல் இருக்கா? எடுத்து கொடுத்துருங்க. ஆதி ஆத்மிகான உடலாலையும் மனதால் வரக்கூடிய துன்பம். ஆதி தெய்வீகானா மற்ற ஜீவராசியாக வரக்கூடிய துன்பம். மற்ற ஜீவராசினா வந்து என்னது? கொசுவாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், கர்ப்பம்பூச்சியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு அண்டியாக இருக்கலாம், முன்னுக்கு வரக்கூடிய பாம்பு பூச்சா எல்லாமே இருக்கலாம். நம்மளை தவிர்த்து மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள். நேற்று நீ என் வீட்டில் குப்பை போட்டால் இன்னைக்கு நான் உன் வீட்டில் குப்பை போடுறேன்.
அவருக்கு சண்டை வரும், அவர் மற்றவங்களாம் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸு. இது ஆதி தெய்வீகா. ஆதி பௌதிகானா இயற்கையாக வரக்கூடிய துன்பம். இந்த 3 வகை துன்பத்தை கொடுத்து அன்னது அம்பாள் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க சொல்லி பகவான் இங்கே பகவத்கீதை சொல்லப்படுது. ஓகேவா? அப்போ அவங்க தான் கொண்டு பண்ணுறாங்க. ஏன்னா சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை வந்து அவர் வந்து அழிக்கிறதுல அவர் இது பண்ணிருக்காரு. என்ன ஆல்சோ விநாயகப்பெருமான், என்ன முருகப்பெருமான் நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சேனாதிபதியான அகம் கார்த்திகையா. நான் வந்து பகவான் பகவத்கீதையில் சொல்றாரு, விஸ்வரூபத்தை எடுக்கிறாரு. அந்த விஸ்வரூபத்தில் என்ன சொல்றாரு, சேனாதிபதிகள் நாம் கார்த்திகேயன். கார்த்திகேயன் யார்? கார்த்திகேயன் முருகப்பெருமான். அதே போல பகவத்கீதை எழுதுறது விநாயகப்பெருமான். இந்த மொத்த சிவபெருமான் ஃபேமிலி தான் இந்த இது பண்றாங்க. அதாவது மறைமுகமா பகவான் டேரக்டா வருது இல்ல, அவங்க சக்தியால இது பண்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆச்சா? இப்போ வந்து ஏன் பகவான் நம்மளுக்கு சுதந்திரத்தை தடையில பண்றாருன்னா, நம்ம வந்து குணங்களால் செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த செயல்கள் செஞ்சு இருக்கிறதுனால நம்மளுடைய செயல்கள்லாம் அவர் தலையிட மாட்டாரு. ஏன்னா நம்ம பந்தப்பட்டு ஏன் தலையிட மாட்டாருன்னா, நம்ம அவர் தலையிட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா நம்மளால சேவை செய்ய முடியாது. ஆத்மாவோட உண்மையான என்னது ஐடென்டிட்டி ஸ்வரூபம் வந்து என்னது, பகவானுக்கு சேவை செய்யறது. அப்போ அந்த சேவை செய்கிற மனப்பான்மையை அந்த இதை வந்து சுதந்திரத்தை அவர் தலையிட மாட்டார். அதனால தொடர்ந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அது நல்லதாக இருந்தாலும் நம்ம இங்கே உலகத்தை அனுபவிக்கணும், கெட்டதாக இருந்தாலும் நம்ம இங்கே உலகத்தை அனுபவிக்கணும். அதனால பாவக்காரியம் புண்ணிய காரியங்கள் ரெண்டுத்துக்கும் நம்ம வரணும். பகவான் லோகத்துக்கு போகணும்னா நம்ம புண்ணிய காரியம் செய்யணுமா இல்லை பாவக்காரியம் செய்யணுமா? பகவான் லோகத்துக்கு போனா ரெண்டுமே செய்யக்கூடாது. புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. பாவம் தான் திருப்பி இங்கே வரணும், புண்ணியம் இருந்தால் புண்ணியம் வரணும். புண்ணியம் செய்து எங்கே போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போனால் என்ன நடக்கும்? சொர்க்கத்தில் என்ன ஆக்டிவிட்டி இருக்கு உனக்கு பற்றி? ஆமாம், ஃபுல் ஃபன்னாக இருக்கும். இங்கே எப்படி வந்து இந்த லோகத்தில் வந்து எப்படி வந்து இங்கே கிளப்பிங் பாட்டு எல்லாம் என்ஜாய் இருக்காங்களோ, இதோட பல மடங்கு என்ஜாய்மெண்ட் அங்கே இருக்கும், சொர்க்கத்தில் இருக்கும். இந்திர தேவன் தான் அங்கே அதிபதி. அங்கே நிம்மதி இருக்கா செகு? நிம்மதி இருக்கா செகு? இருக்கா? சத்தியத்தை புரட்டி பாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து பிரகலாதன் வந்து தவம் பண்ணும் போது, பிறகு வந்து இரண்யகசிபு தவம் பண்ணும் போது, பிறகு நிறைய சேர்த்து இந்த பயப்படுவார், ஐயோ எங்கடா என்னோட சீட்டுக்கு ஆப்பு வந்துருமேன்னு. அதெல்லாம் தேவர்களை விட்டு சண்டை போட வைப்பாரு. எல்லாம் அவரோட இடம் எங்கடா பறி போயிடும், எங்கடா வந்து நம்மளோட இடத்தை யாச்சும் வந்துடும் சொல்லி இந்த பயந்துட்டே இருப்பாரு ஒவ்வொரு நாளும். அதனால கோவர்தன மலையை வந்து தூக்குறதுக்கு வந்து அவர் மலையை ஃபுல்லாக கொடுத்தாரு அந்த பிருந்தாவனத்தில். அப்போ வந்து இந்திரனுக்கே வந்து அங்கே வந்து நிம்மதி இல்லை. நம்ம போனால் என்ன இருக்கும்? நம்ம போனால் இந்த மாதிரி ஒரு மாலை போடுவாங்க. அந்த மாலை கருகிற வரைக்கும் நம்ம வந்து அங்கே இருக்கலாம். அது கருகினோடனே சரிப்பா போயிட்டு டாட்டா சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க கீழே. இதான் சொர்க்கலோகத்தில். பகவானை பற்றி போனால் நம்ம பக்தி யோகம் பண்ண வேண்டும். இப்போ வரைக்கும் நான் பக்தி என்னன்னு அதுக்குள்ளே போகல, என்ன பண்ணணும் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? பக்தி யோகம் பண்ணணும். பக்தி யோகம் பண்ணும் போது தேவன் வந்து என்னது, நம்ம பகவானுக்கு போக முடியும். நம்ம பக்தி செய்யும் போது கர்மமும் எல்லாம் பாவக்கரையும் அழிஞ்சிடும், புண்ணிய கரையும் அழிஞ்சிடும். ஓகேவா? பக்திக்கு போகிறதுக்கு முன்னாடி 11 என்ன சொல்றாருன்னா, இது முக்கியமானது. அவஜானந்தி. அவஜானந்தி என்னன்னா, பகவான் இந்த ஸ்லோகம் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் முதல் லைன்ல வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு அடுத்த லைன்ல என்ன பண்றாரு, பல்லாருன்னு மூஞ்சில் அறையிற மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தோடைய மூட் வந்து அதுதான், புரிஞ்சுக்கணும். இங்க என்னதுன்னா, பகவான் முதல் வார்த்தையில வருத்தப்படுறாரு. அவஜானந்தி. அவஜானந்தி என்னதுன்னா, அர்ஜுனா நான் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றேன், நான் தான் இந்த விஸ்வரூபத்தை எடுக்கிறது, நான் ஒருத்தர் தான் விஸ்வரூபத்தை எடுக்கிறேன். இந்த விஸ்வரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறாங்க. தேவர்கள் இருக்கிறாங்க, அசுரர்கள் இருக்கிறாங்க, என்னது எல்லாரும் இருக்கிறாங்க. 33 கோடி தேவர்கள், அசுரர்கள், கீழோகங்கள், மேலோகங்கள் எல்லாமே அவர் காட்டுறாரு, விஸ்வரூபத்தை காட்டுறாரு அவர், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் காட்டுறாரு. ஆனால் இவ்வளையும் காட்டிட்ட பிறகு நான் வந்து அதை சுருக்கி நான் எனக்குள்ளே வச்சிருக்கிறேன். ஆனால் நான் வந்து இந்த லோகத்தில் சாதாரண மனுஷன் போல நான் வரேன். ஜெய் ராதா கோபால் ஜூகி ஜெய் சொல்லிட்டு அவஜானிச்சு என்னதுன்னா, நான் சாதாரண மனுஷனால, நான் சாதாரண மனித ரூபத்தில் வர்றதுனால இந்த மக்கள் இருக்காங்க, இந்த மக்களுக்கு ஒரு பின்னால் பேர் சொல்றாரு. இந்த மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதாவது அவஜானந்தினா நான் சாதாரண இந்த உடம்பு என்னை வந்து ஏளனம் செய்கிறாங்க. ஏளனா வந்து என்னதுன்னா, என்னை வந்து விடைக்கிறது, என்னை வச்சு கமெண்ட் பண்ணுறது, என்னை அவதூறாக பேசுறது. நான் இன்னொரு உதாரணம் சொல்ல முடியும், பட் உங்கள் மனசு வந்து தாங்கமானது இல்லை.
இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் பல வருஷத்துக்கு முன்னுக்கு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு செருப்பு மாலை போட்டாங்க தெரியுமா? கடவுள் இல்லாத சொல்றவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு செருப்பு மாலை போட்டாங்க. எத்தனை பேர் தெரியும் தெரியல. இது நடந்தது. பட் நம்ம வந்து அந்த பொலிட்டிஷியன் பேர் சொல்ல தேவையில்லை. பட் பெரிய அளவில் நடந்தது, பெரிய சர்ச்சைக்கு உள்ள ஆனிச்சு அது. அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து மனித ரூபத்தில் வந்திருக்கிறேன். இந்த ரூபத்தில் வந்திருக்கனால நிறைய பேர் என்னை ஏளனம் செய்கிறாங்க. என்னை நிறைய பேர் வந்து விடைக்கிறது, என்னை பற்றி என்னை புரியாமல். நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி சொல்லி பாருங்க, என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கடவுள் சொல்லுவாங்களா? லவர் பாய். அவர் என்னையா நீங்கள் அவர் கும்புற நீங்கள் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணாமல் ஒண்டிக்கிட்டே இருக்கீங்க. அவர் 116 108 மனைவிகளை வச்சுட்டு ஜாலியாக தான் இருக்கிறாரு. அப்படி சொல்லுவாங்க. ஏளனம் செய்கிறது. இந்த மாதிரி ஏளனம் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டாவது வந்து கோபப்படுறாரு. இப்போ என்ன சொல்றாரு? அவஜானந்தி மாம் மூடா. மூடானா என்ன அர்த்தம்? பிசி சொல்லுங்க. முட்டாள்கள் சொல்லி அர்த்தம். ஏன் முட்டாள் சொல்றாருன்னா, மானுஷம் தனும் ஆசிரிதம். மானுஷம்னா நான் மனுஷ உருவில் சாதாரண 2 கை ரூபத்தில் 2 காலில் வந்து நான் வந்து சாதாரண ரூபத்தில் வர்றதுனால என்னது தன்னும் ஆசிரிதம். ஆசிரிதம் வந்து ஓகே பரம்பாவம் அஜானந்தோ. அதாவது வந்து நான் மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றன. எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். அதனால என்னை பற்றி புரியாதவங்க, என்னை பற்றி தெரிஞ்சிக்காதவங்க, அவங்க முன்னுக்கு நான் வந்து தோன்றது கிடையாது. அவங்க என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துங்க, மகாபாரதத்தில் துரியோதனன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வந்து ஒரு சண்டை நடக்க போகுது. ஓகேவா? அந்த பஞ்ச பாண்டவர் வந்து எல்லாம் வந்து இதில் தோற்றாங்க, கேமில் தோத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சார்பாக வந்து பேசுறதுக்கு கிருஷ்ணர் வந்து அஸ்தினாபுரத்துக்கு வராரு. அப்போ அஸ்தினாபுரத்துக்கு வந்தோடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, துரியோதனன் சொல்கிறாரு, எல்லாரும் உட்காருங்க. இந்த கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு வந்து வக்காலத்து வாங்கி பேச வர போகிறான், யாரும் எஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே கம்பீரமாக உட்காந்துருக்காரு. பகவான் வந்து பரமாத்மா எல்லாரும் இதயத்தில் இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுது, ஓகே இப்படி நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அஸ்தினாபுரத்துக்கு வந்தோடனே அந்த வாசல் வந்தோடனே அவர் ரெண்டு கால் கட்டவில் என்ன பண்ணுறாரு, இந்த பூமியில் ஒரு அமுக்குறாரு. அமுக்குனோடனே என்ன அது அஸ்தினாபுரம் இப்படி தூக்கிடுது. தூக்கணுன்னே எல்லாரும் அவங்க இடத்துல நிற்கிறாங்க. துரியோதனன் மட்டும் அங்கேயிருந்து உருண்டு ஓடி கீழே வந்து அவரோட காலில் வந்து உழுவுறாரு. கிருஷ்ணகிட்ட எப்பா எனக்கு வெல்கம் பண்ணது போ, ஆனால் இந்த அளவுக்கு நீ வெல்கம் பண்ணணும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டாரு. அப்போ அவருக்கு வந்து அவமானமாச்சு, எப்படா இது இப்படி பண்ணாரு கிருஷ்ணன். அப்போ பகவான் வந்து என்னது அவ்வளோ பேசுகிறாரு. ஓகேவா? இது சாணக்கிய பண்டிதர் இருக்கிறாரு. சில புரோபாதி எப்பவுமே சாணக்கிய பண்டிதர் கோட் பண்ணுவார். என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னொரு நபர்கிட்ட டீல் பண்ணும்போது சாம வேத தானம் தண்டம் 4 வழிமுறைகளில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த ஒருத்தங்கிட்டேருந்து அவங்க கிட்டேருந்து வேலை வாங்குறதுக்கோ இல்லை அவங்க கிட்டேருந்து அந்த விஷயத்த வந்து எப்படி பண்ணுறதுக்கோ 4 விஷயங்கள், 4 வழிமுறைகள், 4 மெத்தட் இருக்கு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சத்திரியர்கள் பைப்பாங்க நிறையா. ஓகேவா? சாமனா வந்து என்னன்னா சாஸ்திரத்தில் இப்படி போட்டிருக்கு, சாஸ்திரங்களை கோட் பண்ணி புஸ்தகங்கள் போட்டு சொல்லி சாஸ்திர குருவம் பேசுறது தான் சாம வேதனா வந்து என்னன்னா அந்த வேதனை வந்து என்னதுன்னா அதை வந்து புரிவிக்கிறதுக்கு நிறையா வந்து ஆணித்தரம் பேசுறது, சம்திங் லைக் தேட்ல அப்படி தான் வரும். சாமவேன தானம் வந்து என்னன்னா தானங்கள் கொடுக்குறது இல்லைன்னா பரிமாற்றம் பண்ணிக்கிறீங்க. இது கூட நான் அது கொடுக்குறேன், அதாவது பரிமாற்றம் பண்ணிக்கிறது. நீங்கள் மலையாள படிச்சுக்கலாம், சஜாரா புஸ்தகங்கள் சிஸ்டம் பார்த்துருன்னு அடமாதிரி அது கொடுத்து மாற்றிக்கிறது இப்படி. ஓகே, அதுவும் ஒத்து வரலையா, எதுக்குமே ஒத்து வரலையா, சாம வேத தானம் கடைசி விட்டுங்களா, கடைசி வந்து தண்டனை அடிச்சு பிடுங்குறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி தான் துரியோதனன் பேசுறாரு. முதல் சொல்றாரு, எப்பா நீ தெளிச்சிட்ட கேமில் ஓகேப்பா, ஓகே சாஸ்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவன் தன்னுடைய எல்லாம் ஒரு தாய் வயதில் பிறந்தவங்க. ஓகேவா? உங்கள் அப்பா அவங்க அப்பெல்லாம் அண்ணன் தம்பி, அவனுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணுங்க முடியாது. அப்போ அதுக்கப்புறம் சாம வேதனை இருந்தால் அது வந்து நிறைய சாஸ்திரங்கள் கோட் பண்ணுறாரு, நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு, புரிய வைக்கிறாரு. முடியாது போயா, ஒரு குண்டு சூடு கொடுக்க முடியாது. சரி நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். 3வது என்ன பண்ணுற, தானம்னா சரி நீ எதுவும் கொடுக்குற, ஒரு 5 கிராமம் கூட, ஒருத்தருக்கு ஒரு கிராமம், சின்ன குட்டி கிராமம், ஏன்னா அவன் உலகத்தையே ஆண்டவனுங்க. சரி ஒரு குட்டி கிராமம் கொடுத்து அவன் பாட்டும் வேலை செஞ்சு போயிடுவான். ஒரு குண்டு சூடு கொடுக்க முடியாது போயான்னு சொல்லிட்டாரு. ஓகே
சாமம் முடிஞ்சு, வேதம் முடிஞ்சு, தானம் முடிஞ்சு, எதுவும் ஒத்து வரல. கடைசி வந்து என்னது? தண்டானா வந்து ஓகே சரி நீ வந்து எதுவும் சரிப்படலை, அப்போ நம்ம வந்து களத்தில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சண்டைக்கு போகுது. அப்போ இந்த மாதிரி வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி கையாளுறாரு. ஓகேவா? அப்போ இவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணும்போது முன்னுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய துரியோதனுக்கு வந்து இங்கே முன்னுக்கு பகவான் தான் நிற்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு கடைசி வரைக்கும் புரியல. ஆனால் கடைசி என்ன பண்ணனா, ஓ எங்கிட்ட சண்டை போட்டியா சொல்ல அந்த வாக்குவாதம் போகுது. சண்டை போட்டு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, துரியோதனன் சொல்றா யார் அங்கே எல்லாரும் வந்து கிருஷ்ணரை வந்து சங்கில் கட்டி போடுங்கன்னு. அவர் வந்து கட்டு வாங்கிக்கிறாரு, சங்கிலில் கட்டு வாங்கி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. ஜெயிலில் தூக்கி போடும்போது என்ன பண்ணுறாரு, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பேர் சொல்லுவாங்க மாயக்கண்ணன்னு. அவர் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகாமாயாவை கொஞ்ச நேரத்தில் வந்து அவர்கிட்ட வந்து யூஸ் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, அவர் கொஞ்ச நேரத்தில் துரியோதனன் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசர்ட் போயிடுவார், ஒரு பாலைவனத்துக்கு போயிடுவார். டக்குன்னு ஒரு பாலைவனத்தில் எங்கேயும் தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்க மாதிரி அவருக்கு வந்து தண்ணி அங்கேயே ஓடிட்டு இருப்பார். அப்புறம் வந்து பார்த்தா எங்கெங்கேயோ இதுக்கு பார்த்தா எங்கேயோ அதாவது இங்கே இருந்தவர் டக்குன்னு வந்து எங்கேயோ ஒரு லோகத்துக்கு போயிடுவார். அவர் அங்கே வந்து என்னமோ வந்து அவரால் ஏஞ்சி நடக்க கூட முடியாது, அந்த மாதிரி தள்ளாடிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா ஃப்ரெஷ் செகண்ட்லாம் பார்த்தா திருப்பி அந்த இடத்துல இருப்பார். ஆனால் இவர் ஜெயிலுக்குள்ளே கம்பி கட்டிட்டு இருப்பார். பகவான் கிருஷ்ணர் வந்து அவர் டாட்டா கிளம்பி போயிட்டே இருப்பார். ஆனால் அப்பயும் துரியோதனுக்கு சாதாரண அல்ல கிருஷ்ணரு பகவான் சொல்லி புரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் சொல்லுவாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து வாசுதேவர் வந்து சாதாரண பகவான், அப்பயும் நம்ப மாட்டான். கடைசியா துரியோதனக்கிட்ட வந்து சாகும் போது தான் அப்போதான் அவனுக்கு வந்து புரிய வரும். அது வந்து முழுசா கூட புரியல. அதான் பகவான் என்ன சொல்ற, நான் கண்ணு முன்னுக்கு இருந்தும் என்னை வந்து புரிஞ்சிக்க முடியாதவங்க முட்டாளுகள் சமமும் சொல்றாரு. நான் சொல்ல அவஜானதி மாமுடா பகவான் சொல்றாரு. பகவத்கீதை கொடுக்கறது அவர் தான் கொடுக்குறாரு. எழுதுறது இவர் விநாயக பெருமான் எழுதுறாரு, சொல்றது வியாசதேவர் சொல்றாரு. ஓகேவா? இதுல முருகப்பெருமான் இருக்கிறாரு, அம்பாள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தும் நமக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. சாட்சா சிவபெருமான சங்கராச்சாரிய வந்து சொல்றாரு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதி. அவரு சிவபெருமான் சொல்லிட்டு போயிருக்காரு. பஜனை வந்து என்னது பாடுறது, ராமன் சொல்றது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பஜனை அவரோட நாமத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அவரோட நாமத்தை வந்து பாடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாடாதவங்க முட்டாள்கள் சமம் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா அவர் வந்து நம்ம அக்கறை எடுத்து சொல்றாரு. ஓகேவா? அப்ப நம்ம வந்து இங்க என்னன்னா, ஆக்சுவலி நான் நிறைய வச்சிருந்தேன், இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்குள்ள வரலான்னு, இதுவே வந்து டைம் பாதி ஆயிடுச்சு இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் நான் சும்மா டச் மட்டும் பண்றேன் கொஞ்சம். ஓகேவா? அதாவது வந்து என்னன்னா, நம்ம வந்து பகவானை வந்து என்னைக்குமே தத்துவ பூர்வமா புரிஞ்சுக்கணும். நிறைய நினைப்பாங்க கிருஷ்ணர் வந்துங்க சாதாரண வந்து முன்னுக்கு வீட்டில் தீபாவளி கட்டுக்கு பொங்கலுக்கு ஏன் அபிராம மாதாஜி கிருஷ்ணர் நம்மளுக்கு தெரியாமல் எதுக்குமே இருந்திருக்கா? கிருஷ்ணர் எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியல. மேபி வெள்ளைக்காரங்க தெரியாமல் இருக்கலாம், நம்மளாம் இந்தியன் பிளட்டு, அதாவது இந்தியன் ரத்தம். நம்மளுக்கு எல்லாருக்கும் பகவான் கிருஷ்ணர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. சும்மா தீபாவளி கட்டில் வெண்ணெய் வச்சுட்டு இருக்கிறது, வீட்டில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் பாருங்க, அங்கே கிருஷ்ணன் நிற்கிறது. அப்புறம் வந்து வாசப்படியில் வந்து சில அழகான பொருட்கள் மாரிலாம் வச்சுருப்பாங்க. அங்கே சில்பு கட்டுற இடத்துல மேலே இருப்பார் பகவான், ராதாராணியோட இருக்கிறது. இப்போ அழகான போஸ்டரில் வீட்டில் இருக்கும், ஆனால் தூசி பிடிச்சிருக்கும். அடுத்த தீபாவளி தான் சுத்தம் பண்ணுவாங்க, அது வரைக்கும் அங்கே இருக்கிறது. இன்னும் பல இடம் சும்மா ஒரு அழகு காட்சி பொருளாக தான் வந்து பகவான் வந்து எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணரை. ஆனால் அது நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறது வந்து யாரு? ஆச்சாரியர்கள் குருமார்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு புரிய வருது. ஓகேவா? அப்போ இதில் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து முக்கியமாக நிறைய இருக்குது. முக்கியமாக வந்து என்னதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும்னா, புரிஞ்சாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி பாதைக்கு வர முடியும். ஓகேவா? அவர் வந்து அவதாரத்தில் ஒரு அவதாரம் தானே, எப்படி நீங்கள் வந்து கடவுள்னு சொல்றீங்க எல்லாத்துக்கும்? நிறைய பேர் அந்த கேள்வி இருக்கும். உண்மையிலேயே பரமேஷ் மாதாஜி 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் தானே கிருஷ்ணர், எப்படி நீங்கள் கிருஷ்ணன் மட்டும் கடவுள்னு சொல்கிறீங்க? அப்போ நான் ராமரை தூக்கிட்டு கடவுள்னு சொல்லுவேன், இல்லை நான் இந்த சைடு நான் நரசிங்கரை தூக்கிட்டு நான் கடவுள்னு சொல்லுவேன், இல்லை நான் பரசுராமன் தூக்கிட்டு எங்கள் கடவுள்னு சொல்லுவேன். கரெக்டா இல்லையா? நியாயமான கேள்வியா இல்லையா மாதாஜி? அவன் எப்படி வந்து கிருஷ்ணர் கடவுள்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம்? எப்படி கிருஷ்ணன் முழுமுதல் கடவுள்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது, எல்லா தேவர்களும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க? ஏன் எப்படி? முக்கியமாக நம்ம வந்து சிவபெருமானுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம சிவபெருமானோட கருணை இல்லாமல் நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. இங்கே நிறைய இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவபெருமான் ஒரு கட்சி, கிருஷ்ணர் ஒரு கட்சி, விஷ்ணு ஒரு கட்சி நினைக்கிறாங்க. கிடையாது.
வைஷ்ணவானாம் யதா சம்போ. சிவபெருமான் தான் இப்போ பகவான் வழிபடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் சொல்லுவாங்க, பக்தர்கள். அந்த வைஷ்ணவ லிஸ்ட்டு போடி நம்பர் 1 பேர் சிவபெருமான். சிவபெருமான் கருணை இல்லாமல் நீ கிருஷ்ணரை புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ எடுத்துக்கங்க, பஞ்ச தத்துவம் இருக்காங்களா, பஞ்ச தத்துவம் 5 பேர் இருக்காங்க. இதான் பஞ்ச தத்துவம் 5 பேர். கலியுகத்தில் நடுவில் இருக்கிறார், அது யாரு? சைத்தன்யா மகாபிரபு. சைத்தன்யா மகாபிரபு வந்து யாரு? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்தில் சைத்தன்யா மகாபிரபு வராரு. பக்கத்தில் இருக்கிறது இந்த யாரு? ஸ்ரீ நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு வந்து யாரு? சாக்ஷாத் பலராமர் வந்து கலியுகத்தில் நித்யானந்த பிரபுவா வராரு. ஓகேவா? அடுத்து பக்கத்தில் ஒரு வயசான தாத்தா தாடி வச்சிருக்கிறாரு, அவரு யாரு? ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார். அத்வைத ஆச்சாரியர் வந்து யாரு? சாக்ஷாத் சிவபெருமான். அதாவது விஷ்ணு சிவபெருமான் கலந்து சிவபெருமான் அதில் இருக்கிறாரு. அவர் சிவபெருமான் கலியுகத்தில் அத்வைத ஆச்சாரியா வந்திருக்கிறாரு. அது சரி சோபக்கு வேஷ்டி கட்டிருக்காரு, அது யாரு? ஸ்ரீ கதாதர பண்டிட். கதாதர பண்டிட் வந்து யாரு? சாக்ஷாத் ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணி கதாதர பண்டிட்டா வந்திருக்கிறாங்க. ஓகேவா? கடைசியா வந்து ஓரஞ்ச கலர் சட்டை போட்டிருக்காரு, அது வந்து யாரு? அபிராமதாஜி ஸ்ரீவாஸ் தாக்கூர். அவர் வந்து யாரு? பகவான் இவரு நாரதமுனி. நாரதமுனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து. இந்த 5 பேர் கலியுகத்தில் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹனுமான்ஜி வந்து முராரி குப்தரா கலியுகத்தில் வந்திருக்கிறாரு. கலியுகத்தில் மகாபிரபு லீலை செய்யும் போது, சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்தில் லீலை செய்யும் போது எல்லா தேவரும் வந்திருக்காங்க. முருகப்பெருமான் வந்திருக்கிறாரு, ஹனுமான்ஜி வந்திருக்கிறாரு, எல்லாரும் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இங்கே வந்து எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாரும் கடவுள்னு சொல்ல வராங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, கடவுள் யாருன்னு ஒரு ஆளை ஒத்துக்கிறதுக்கு நம்ம பெரிய பிரச்சனை. இங்கே யாரையும் நம்ம வந்து இறக்கி பேசல நம்மங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நம்ம வந்து கிருஷ்ணர் கடவுள் சொல்றதுனால நம்ம மற்றவங்களை வந்து முதல்ல வந்து மற்ற தெய்வங்களை வந்து நம்ம வந்து தவறாக பேசக்கூடாது. நம்பர் 1 என்னைக்குமே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தைப்பூசம் வருது. தைப்பூசத்துக்கு நீங்கள் வந்து அரிகேஷன் டிவோட்டி போறீங்களா, அங்கே போனால் என்ன பண்ணணும்? முருகன் பெருமான் கிட்ட என்ன கேட்கணும்? எனக்கு ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு, பகவத்கீதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கருணை கொடுப்பா. நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் பாகவதத்தில், அங்கே வாங்க சொல்லியிருந்தேன். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் வந்து நாக்கில் எழுதுவார். அவர் எழுதினோன்னு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் தான் வந்து அருணகிரிநாதர் என்ன பண்ணுவார்? திருப்புகள் பாடுவார். பாட திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும்னு. அவர் வந்து அவ்வளோ பெரிய பாவம் பண்ணவர் என்னது அருணகிரிநாதர். அந்த மாரி வந்து நீ அருணகிரிநாதர் காட்டின கருணை எனக்கு கொடுப்பா அப்படி கேட்கணும். சிவபெருமான் கிட்ட பார்க்குறீங்க, சிவபெருமான் போட்டோம் என்ன பண்ணணும்? சிவபெருமான் கிட்ட வந்து எனக்கு வந்து பகவத்கீதை படித்து இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆன்மீக சக்தி கொடுப்பான்னு கேட்கணும். கிருஷ்ண பக்தி கொடுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஹரிகிருஷ்ணாவில் ஃபாலோ பண்ணுறோம், நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. ஓகே, நிறைய ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. அதுக்குன்னு சிவபெருமானுடைய தூய்மையான பக்தர்கள் ஆச்சாரியர்களை வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து அடியார்கள். அடியார்கள் வந்து நம்ம தவறாக பேசக்கூடாது. திருமூலர், திருஞான செம்பந்தர், அப்பரர், சுந்தரர் இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை. 63 நாயன்மார்கள் இன்னும் நிறைய இருக்காங்க. கலிங்க நாயனார், அதிபத்திர நாயனார், நான் நிறைய பேசியிருக்கேன் முந்தி நிறையா. எல்லாருக்கிட்டையும் நம்ம யார்கிட்ட போனாலும் நம்ம கிருஷ்ண பக்தியை கேட்கணும். தேன அவங்க செங்ஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஆல் பியோர் டிவோட்டி, தூய்மையான பக்தர்கள். நம்ம வந்து இதில் எதுக்காக நடக்குதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட கருணை கொடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முழுமுதல் கடவுள். ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதி ஆதி கோவிந்தம் சர்வ காரண பிரம்மதேவர் சொல்றாரு. ஈஸ்வர பரம கிருஷ்ணா. சிவபெருமான் சொல்றாரு, ஆராதனா விஷ்ணு ஆராதனம் சர்வேஷாம். வழிபாடுகளே மிக உயர்ந்த வழிபாடு விஷ்ணு வழிபாடு பண்ணு. தஸ்மாட் பரந்தரம் தேவி ததிச்சான சுசராச்சரம். பார்வதி தேவி இது நீ வந்து புரிஞ்சுக்கோ சொல்லி சொல்றாங்க. யாரு சொல்றா? சிவபெருமான் யார்கிட்ட சொல்றாரு? பார்வதியோட சொல்றாரு. தென் பகவத்கீதை பகவான் ஸ்ரீ விநாயக தேவர் வந்து விநாயக பெருமான் பகவத் எழுதும் போது சஞ்சயன் பேசும்போது சஞ்சயன் பேசினான், சஞ்சயன் உவாச்சான் எழுதுறாரு. திருதராட்சர் பேசும்போது திருதராட்சர் பேசினான், திருதராட்சர் உவாச்சான் எழுதுறாரு. கிருஷ்ணர் பேசும்போது என்ன எழுதிக்கணும்? கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் பேசுகிறார், கிருஷ்ண உவாச்சா தான் எழுதணும். ஏன் இங்க பகவான் ஸ்ரீ பகவான் உவாச்சான்னு சொல்லி போட்டாரு? அங்க விநாயக பெருமான் அங்க என்ன ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு? என்னத்தை வந்து சொல்ல வர்றாரு? அது வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அங்க பகவான் சொல்ல வர்றாரு. அர்ஜுனர் பரம் பிரம்மா பரம் தாவம் பவித்ரம் பரமம் பவான். பகவத்கீதையில பகவான் வந்து அர்ஜுனர் சொல்றாரு, பகவானே நீ தான் பரம் பிரம்மா பரம் தாமா பவித்ரம் பரம பவான். அடுத்து என்னது விஸ்வரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அல்டிமேட். விஸ்வரூபத்தை காட்டுறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தவிர்த்து வேறு யாரும் இல்லை.
நம்ம என்ன நினச்சிக்கணும், ஐயோ நான் கிருஷ்ணருக்கு சப்போர்ட் பண்ண நான் மற்றவங்களை நான் வந்து அவமானப்படுத்தணும் கிடையாது. நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீங்கள் வந்து நீங்கள் துதித்து பாடினீங்கன்னா, நீங்கள் அவங்கள நீங்கள் பகவான் நாம சொன்னீங்கன்னா எல்லாரும் ஹாப்பி ஆவாங்க. அதனால தான் சங்கராச்சாரிய சுப்பிரமணிய சங்கராச்சாரிய பூமிக்கு வந்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே இதி சம்ஸ்காரே பௌதுஸ்காரே கிருப்பையா பாரே பாரி முராரே. முராரின்னு என்ன அர்த்தம்? முகுந்தன். நீ பகவான் நாம வந்து சொல்லு, யாருக்கும் நீ வந்து என்னது யாருக்கும் எதிரியாக மாட்டேன். தென் அது மட்டும் இல்லை, நிறைய உதாரணங்கள் இருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுள்னு சொல்றதுக்கு. நம்ம என்ன பண்றோம், சரி அப்படிப்பட்ட பகவத்கீதையை வந்து படிங்க. இந்த பகவத்கீதையோட பெருமைகள் பேசுனது 7 வகையான மகாத்மியம் இருக்கு. மகாத்மியம்னா இந்த பகவத்கீதை படிச்சா என்ன நன்மை நடக்கும்னு சொல்றாங்க. யார் சொல்றா? சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியார் வந்து யாரு? சிவபெருமான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அவர் புகழ் அவரே பேசிக்கல, சங்கராச்சாரியம் சொல்றாரு படிங்கப்பா, இந்த புக்கை படிங்கன்னு சொல்றாரு. தட் இஸ் த மெயின் பாயிண்ட். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து முழு முதல் கடவுள். ஆனால் அதை புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மூடர்களாக இருக்கிறோம். அதனால பகவான் இங்கே வருத்தப்படுறாரு, அவங்களுக்கு நான் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன்னு சொல்றாரு. அதனால தான் வந்து 2 வகை விஷயங்கள் இருக்கு. 2 வகை விஷயங்களுக்கு ஒன்று வந்து என்னது, ஆன்மீக விஷயம் 2 வகை விஷயங்கள் இருக்கு. ரெண்டு ட்ராக் இருக்கு. ஒன்று தத்துவ விசார், ஒன்றுனா அப்பாட்ட விசார். தத்துவ விசாரம்னா அப்பாட்ட விசாரம்னா என்னதுன்னா ஒரு விஷயத்தை மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது. ஆமாம், கிருஷ்ணர் வந்து 1608 மனைவி கல்யாணம் பண்ணாரு, நீங்கள் ஏன்ப்பா ஒரு கல்யாணம் நிப்பாட்டிக்கிறீங்க, நீங்கள் 4-5 கல்யாணம் பண்ணிக்கலாமே. கடலை வந்துச்சு, ஒன்றுக்கு திண்டாடுது வந்துச்சு. பொதுமக்கள் கேட்பாங்க, எங்கே நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் பப்ளிக்கில் நீங்கள் வெளியில் நம்ம பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணும்போது நிறைய கேட்பாங்க. அவர் தான் ப்ளே போயாச்சு, அவர் தான் வந்து என் கோபியோட பெண்களோட ட்ரெஸ்லாம் திருடுறாரு, ஒழுக்கம் இல்லாத கடவுள், அவர் போய் நீ வெளியே போகிறீங்களே. பகவான் கிருஷ்ணன் திருடாரா இல்லையா? கோபியில் ட்ரெஸ் எடுத்தாரா இல்லையா? அது உண்மையா பொய்யா? அதுக்கு உங்ககிட்ட கேட்குறேன் அபிராமன், என்ன சொல்லுவீங்க? அது ஒரு லீலை. நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. அதனால என்ன சொல்றேன், எல்லாம் சொல்லுவாங்க, ஜென்ம கர்மா சாமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்மம் நா ஏதி மாம் ஏதி சோ அர்ஜுனா. என்னன்னா ஜென்ம கர்மா, ஜென்மனா பிறப்பு, கர்மானா செயல். என்னோட பிறப்பு என்னோட செயல்கள் எல்லாமே திவ்யம், சாமே திவ்யம். இந்த திவ்யமான விஷயங்கள்ல ஏவம் யோவிதி தத்துவதா, தத்துவபூர்வமா நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தத்துவபூர்வமாக முடிஞ்சுன்னா தத்துவ தேகம் புனர்ஜென்மம். புனர்ஜென்மம் என்ன ஆகுதுன்னா திருப்பி இங்கே நம்ம பிறக்க மாட்டோம். எங்கே பிறப்போம்? இங்கே நான் ஏதி மாமே சோர்ஜன், இங்கே திருப்பி இங்கே வர மாட்டோம், பகவான் லோகத்துக்கு போயிடுவோம். பகவானை பற்றி எப்போ தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோமோ அப்போ இந்த லோகத்தில் நம்மளுக்கு இடம் இல்லை, நம்ம பகவான் லோகத்துக்கு போயிடுவோம். பகவானை வச்ச விஷயத்தை வந்து தத்துவபூர்வம் புரியாமல் வெறும் கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும், சரி ஏன் கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாதா பிரபு? கிருஷ்ண கதைகள்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன், கதை தெரிஞ்சா மட்டும் போதாதா? ஏன் இங்கே பாருங்க, ஜென்ம கர்ம சாமி திவ்யம் ஏவம் யோவதி தத்துவதாக சொல்றாரு. இங்கே மாற்றிடலாம் தானே, ஏவம் யோவதி சரித்திரனா ஸ்டோரி. ஏன் இங்கே ஸ்டோரி சொல்லாம ஏன் தத்துவத்தை சொன்னார்? ஏன் மாயாபுர் தாஸ் பிரபு இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் கதை கேட்ட மட்டும் பத்தாதான் கேட்கிறேன், வெறும் கதைகள் கேட்டா மட்டும் என் மனசு சுத்தமாகாதா? கதையா போயிருமா? கதைகள் வந்து நல்லது, ஏன் கதைகள் மட்டுமே கேட்கக்கூடாது, தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் எடுத்தேன், இப்போ முதல் கிளாஸ் நான் எடுத்தோடனே மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வருகின்றார், அவர் வந்து மகாபாரத போர் பண்ணுறாரு, அவர் காட்டுக்கு போனார், அவர் வந்து அர்ஜுனனை பார்த்தாரு, அர்ஜுனனுக்கு அவருக்கும் வந்து நிறைய நட்புகள் நடந்துச்சு, அவங்க எங்கெல்லாம் போனாங்க. அப்படியே அதுலேயும் டைவர்ட் பண்ணி அப்படியே வந்து மார்கழி மாதம் வேறு அப்படி ராமர் கதைக்கு போயிட்டு ராமர் கதைக்கு போயிட்டு ராமர் வந்து அயோத்தியில் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணார். சீதாவோட அந்த கல்யாணம் என்ன சொல்லுவாங்க, சீதா வந்து கல்யாணம் பண்ண கதைகள் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணி அதே அயோத்திக்கு வந்தார். இப்படி சொல்லிட்டு போகலாம் தானே, இப்படி சொல்லிட்டு போயிட்டு கட்ட மூலமே நம்ம சாப்பிட்டு பாலே பண்ணிடலாம். இப்போ நான் இவ்வளோ நேரம் அது சொல்லவே இல்லை, நான் ஃபுல்லாக வந்து கொடுத்தது வந்து என்னது, இது தத்துவம். நான் பேசுறது ஃபுல்லாக தத்துவம், இது என்ன இதுன்னு. ஏன் சரித்திரம் மட்டுமே நம்மளுக்கு வந்து பத்தாது? சரித்திர கதை நல்லது தானே.
ஏன் வந்து அது மட்டுமே ஏன் வந்து முடியாது? ஏன் ஒரு கதை மட்டும் கேட்டால் என்ன நடந்துடும்? நம்மளுக்கு மறந்துடுமா? தத்துவத்தை கேட்டாலே மறந்துடுறாங்க. வந்து நல்லா ஞாபகம், வெறும் கதை மட்டுமே ஃபுல்லாக கேட்டுருந்தேன்னா நம்மளுக்கு டவுட்டு வரும், நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய வகையான புதுசாக கிளைகளுக்கு நிறைய சந்தேகம் வரும். தத்துவம் ஏன் வேணும்னா தத்துவம் மூலியமா தான் நீங்கள் வந்து அவருடைய தன்மைகள் குவாலிட்டியை புரிஞ்சிக்க முடியும். வெறும் கதைகள் மூலியமாக புரிஞ்ச முடியாது. இன்னொரு விஷயம், கதைகள் எல்லாரும் பேச முடியும். என்னோட நன்னும் நல்லா அழகழகாக பேசுகிறவங்க யூடியூப்ல நல்ல வீடியோலாம் போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் கதையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி படம் காட்சியுமே போட்டு பின்னாடி வாய்ஸ் ஓவர்லாம் போட்டு அழகாக பேச முடியும். இன்னும் ஏஐல வந்துருச்சு. இப்போ ஏஐல வந்து இப்போ டெக்னாலஜி நல்லா வந்துருச்சு. இன்னும் அழகாக வந்து பேச முடியும். கதை யார் வேணாலும் பேசலாம். கதைகள் வந்து இப்போ நீங்கள் கிளாஸுக்கு வரணும் முக்கியமே இல்லை. வீட்டில் புக்கு எடுத்து படித்து யூடியூப் தந்தால் அந்த கதை கிடைச்சிருமா இல்லையா? ஷாமகந்தம் வந்து உண்மையா இல்லையா? இதை கேட்க நான் வந்தேன், நான் பேசுவேன் யூடியூப் தந்தாலே எல்லா கதை ராமகதை என்ன நான் பேசுகிறேன் ராமகதை ஷாமகதை மாதிரி சொல்லுவாங்க. நீ நவரப்ப நான் பேசுகிறேன்னு கதை எல்லாருக்குமே தெரியும். உண்மையில ஏறி வருவோம், கரெக்டாக இல்லையே வருவோம், கதை எல்லாருக்கும் தெரியும். தத்துவம் தான் இங்கே முக்கியம். நம்ம கிளாஸுக்கு வர்றது அட்டென்ட் பண்ணுறது எதுக்காக? கிளாஸு வந்து கதையும் இருக்கணும், அட் சேம் டைம் தத்துவம் இருக்கணும். ஏன் தத்துவம் புரியணும்னா இந்த பகவான் கதைகளோட தத்துவம் புரிஞ்சாதான் நம்ம வந்து நம்ம மனசு சுத்தமாக்கும். நஷ்டா பிரவேசு அவர்தேசியோ நித்தியம் பாகவத சேவையா பாகவத உத்தமா ஸ்லோகே பக்தி பவதி நஷ்டிக்கு. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ பகவான் கதை இருக்கிறோமோ தத்துவம் கேட்குறோமோ அது உள்ள அபத்ராணி எல்லா வகை அழுக்கையும் வெளியாக்கும். தத்துவங்கள் தான் உங்கள் மனசுல அழுக்கு வெளியாக்கும். பிறகு வந்து என்ன ஆகும்? அது வந்து நம்மளுக்கு வந்து பக்தி பவதி நஷ்டிக்கு பக்தியை கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ விச்சா வெறும் அப்பாட்டை வச்சு மேலோட்டமாக தெரிஞ்சுக்க மட்டும் இருக்கக்கூடாது. தத்துவ விஷயம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். 16,108 மனைவிகள் எதுக்காக கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணாலும் கேட்டால் இந்த இரியா நான் சொல்கிறேன் டக்குன்னு சொல்லணும். இருங்க பிரபு, நீங்கள் அப்பமே எனக்கு பிரேக் முடிஞ்சு வந்து பாருங்க, அப்புறம் சொல்கிறேன். இல்லை நீங்கள் அப்பமே வாங்க, நான் அப்பமே சொல்கிறேன். இல்லை நீங்கள் அடுத்த நம்ம ஓடக்கூடாது. இந்த வடிவேல் சொல்லுவார், நீ வாயா என் ஏரியாக்கு வா என் ஏரியாக்கு. அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகே, தெரிஞ்சிக்க முடியலையா? சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து எப்போதுமே வருஷத்தில் ஒரு வாட்டி வைப்பேன், அந்த கேள்வி பதில் செக்ஷனில் வைப்பேன். இந்த போன வருஷம் நம்மளால் வைக்க முடியல. ஓகேவா? இந்த கேள்வி பதில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட டவுட்டில் கிளியர் ஆகும். ஓகே, அதனால் வந்து இந்த ஸ்லோகத்தை கன்க்ளூஷன் நான் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா சில விஷயம் பேச வேண்டியது இருக்குது. இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து மனித ரூபத்தில் வரதுனால நிறைய பேர் அவரை வந்து கடவுள்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்கள பகவான் என்ன சொல்கிறாருன்னா அவர் மூடர்கள் சொல்லி சொல்கிறாரு. அப்போ பகவானை புரிஞ்சுக்கணும்னா இங்கே பக்தி பாதையே சேர்ந்தது. பகவான் பக்தி பாதையில் வந்தால் தான் இந்த லோகத்தில் நம்ம வந்து பிறப்பு இறப்பு முதுமை நோயிலேருந்து நம்ம விடுபட முடியும். இந்த லோகத்தில் நம்ம வெளியாகி பகவான் லோகத்துக்கு போகணும்னா நம்ம பக்தி மார்க்கமே சிறந்தது. இந்த பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சரி, பக்தி சேவைன்னு சொல்கிறாங்களே, டிவோஷனல் சர்வீஸ்னு யார் அது கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்க பார்க்கலாம். அது என்னென்ன ரொம்ப வள குலகுலம் கூடாது. பக்தி சேவைன்னு சொல்கிறாங்களே, அப்படி என்றால் என்ன கேள்விப்பட்டீங்க? டிவோஷனல் சர்வீஸ் இங்கே சொல்லுவாங்க, டிவோஷனல் சர்வீஸ் பக்தி சேவை சொல்லுவாங்க. பக்தி அண்ட் சேவை இதுக்கு அர்த்தம் என்ன? பகவானை திருப்திப்படுத்துவது. ஓகே, அடுத்து சொல்லுங்க பிரபு. கிருஷ்ண உணர்வோட பணியாற்றுவது. ஓகே, கரெக்டாக வந்துட்டீங்க, கிட்ட வந்துட்டீங்க. எனக்கு பக்தினா என்ன அர்த்தம் தனியா, சேவைனா என்ன தனியா வேணும் எனக்கு? கிருஷ்ணா இல்ல ரெண்டுத்துக்கும் ஒரு நூல் அளவு கேப் இருக்கு. ஒரு விஷயம் இருக்கு, ஒன்று இருக்கு. பக்தினா என்ன அர்த்தம், சேவைனா என்ன அர்த்தம்? சிம்பிளா ரொம்ப சாஸ்திரமே போல ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபார்முலா கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான். உணர்வு அரணாகதி அடையுது. ஏதாச்சும் போட்டு வைப்போம், அப்புறம் ஏதாச்சும் ஓகே சொல்லிடுவாரு. இல்லை குட் ட்ரை கொடுப்போம், குட் ட்ரை. சொல்லுங்க அது என்ன சொன்னேன்? லிசன், சரண்டர் அண்ட் சர்வீஸ். நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்கீங்க, ரொம்ப தத்துவபுரம் போயிடுங்க. நான் ரொம்ப சாதாரண பாவ மக்களோட கேட்குறேன். அதாவது பக்தினா வந்து என்ன அர்த்தம்னா, பக்தினா நம்மள பகவானுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது. அது என்ன சொல்லுங்க. இல்லை அது பாருங்க. பக்தினா வந்து என்னன்னா நம்மள
அதாவது நம்மளைய பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது, இதான் பக்தி. சேவிஸ்னா வந்து என்னதுன்னா பகவானுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை செய்கிறது, அதான் சேவிஸ். ராதா கோபால் நல்லா புரிஞ்சுக்கிறோம். பக்தினா வந்து என்னதுன்னா நம்மளுக்கு சில சமயம் கெட்ட பழக்கம் இருக்கும், நிறைய என்னென்னமோ அட்டலியம் பண்ணியிருப்போம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆச்சரியம் கொடுக்குறாங்க, 4 கோட்பாடு கடைப்பிடிங்க. மது, நோ ஆல்கஹால், தண்ணி, சிகரெட் இதெல்லாம் அடிக்கக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் செய்யக்கூடாது. மாதுனா வந்து மாதுனா தகாத உறவு இருக்கக்கூடாது. சூது அந்த கேம்பிளிங் இருக்கக்கூடாது. சீட்டு கட்ட ஆகுது, நம்பர் இது அது இதெல்லாம் இருக்கக்கூடாது. மாது சூது புலால், ஒரு உயிர் பொண்ணு சாப்பிடக்கூடாது. அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம என்ன ஆகிறோம், அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணுறாங்க, பொண்டாட்டிக்கு பிடிக்கலனாலும் ஹஸ்பண்ட் மாற்றிக்கிறாரா இல்லையா? எங்கே மாத்திராரு ஏன் வழி வருது? சரி, ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிற மாதிரி மனைவி மாற்றிக்கிறாங்களா இல்லையா? சாரி, உங்கள் மைண்ட் வயசு நான் கேஷ் பண்ணிட்டேன். கணவர் பிடிக்கும் போது மனைவி மாற்றிக்கிறாங்க, ஏதாச்சும் விஷயத்தை மாற்றிக்கிறாங்க, ஓகேவா? அதுதான் வந்து அதான் பக்தி, ஓகேவா? அது என்ன, பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய எல்லா ஆசைகளை எல்லாத்தையும் குறைச்சி எல்லாத்தையும் நம்ம அவருக்காக மாற்றிக்கிறது, அதான் பக்தி. சேவைனா வந்து என்னென்ன, அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேவை செய்கிறது. சேவையில் 2 வகை சேவை இருக்குது. ஒன்று டியூட்டி சேவா, ஒன்று பிரேம் சேவா. கடமைக்கு பேர் போட்டாங்க, உனக்கு வேலை இல்லை, செஞ்சு தொலைவோம் அப்படி செய்கிறது ஒரு கேட்டகரி, அது டியூட்டி சேவா, ஓகேவா? பிரபு ஏதாச்சும் வேணுமா, பிரபு சேவை செய்யணுமா? நீங்கள் வசந்தி மாதிரி ஒரு கை தட்டு கொடுங்க. அவங்க வசந்தி மாதிரி அவங்க ஆக்சுவலி நான் மைண்ட் நினச்சிட்டேன், துளசி வந்து கொஞ்சம் அப்படிலாம் கொஞ்சம் ட்ராயாக இருக்குது, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குன்னா சில சமயத்தில் வந்து அங்கே சைடில் இருக்குன்னா கொஞ்சம் ட்ராயாக இருக்குது. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, பிரபு உங்களுக்கு துளசி வேணுமா சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சரி மதியம் உங்களால் முடிவு செய்யுங்கன்னு சொன்னேன். அவங்க நட்டே எடுத்து வந்துட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு கை தட்டு கொடுக்கலாம் அவங்ககிட்ட. அதுக்குன்னு எல்லா மாதிரி கொச்சிங்க, நாங்களாம் நாங்களாம் என்ன இருப்போம், எல்லாரும் சேவிஸ்லாம் சரிங்க. அவங்க புதுசாக தான் அவங்க என்கரேஜ் பண்ண கொச்சிங்க வழி வந்தது, ஓகேவா? ஓகே, மாதிரி கொச்சிக்கிறீங்க ஓகேவா? அதனால் வந்து இது வந்து அன்போடு செய்கிறது, இதுதான் நம்மளுக்கு வேணும், ஓகேவா? சரி, இப்போ ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம், ஓகே, இதோட பகவத்கீதை கிளாஸ் முடியுது, ஓகேவா? ஓகே, ப்ளஸ் கண்டினியூ வந்து என்ன ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், ஓகேவா? 2025 நம்ம வந்து கடந்து நம்ம வந்துட்டோம், தாண்டி வந்துட்டோம், ஓகேவா? முதல்ல வந்து இந்த நமாட்டா சேர்ந்த பக்தர்களும் சரி, ரெகுலராக வந்து வேறு நமாட்டையிலேருந்து வேறு சென்டரில் வர பக்தர்களும் சரி, உங்களுக்கு நீங்களே கைத்தட்டி கொடுத்துக்கோங்க முதல்ல எல்லாத்துக்கும். என்ன நடந்துச்சு, நம்மளுக்கு சொந்த இடம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து பாடுபட்டோம். ரொம்ப சொந்த இடம் கிடைக்கிறதுக்கு என்னடா எவ்வளோ நாள், ஏன்னா சேவா வந்து ரொம்ப நாள் பிடிச்சிச்சு. அப்புறம் பகவான் கருணையால் நாங்கள் வந்து கடைகிரிக்கு நம்ம குரு மகாராஜோட கிரேட் சைத்தன்ய சந்திர மகாராஜோட இடத்துக்கு நம்ம இஸ்கான் கடைகிரி ஒரிஷாக்கு போனோம். அவர் பார்க்கும்போது அவர் ஒன்றே சொன்னார், நிறைய பேருக்கு வந்து இது ஸ்ரீ ராதா கோபால்ஜி, நிறைய பேருக்கு வந்து ராதா கோபால்ஜினா யாருக்குமே இங்கே மலேசியாவில் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. 99% யாருக்குமே தெரியாது. சில சன்னியாசிகள் மகாராஜிகளே என்கிட்ட கூப்பிட்டு தனி மட்டும் போகிற முறையில் கேட்டாங்க, யாரப்பா இதுன்னு, இது நீலா மாதவரா என்ன கூட கேட்டாங்க. இது வந்து ஸ்ரீ ராதா கோபால்ஜி, இது வெரி வெரி ட்ரெடிஷ்னல், ரொம்ப பழமையான, கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முன்னே பிருந்தாவனத்தில் உள்ள ஒரு விக்கிரகம். இது ஸ்ரீமத் கௌர கோவிந்த சுவாமியோட பொறுப்பில் வந்தனால பிறகு காலப்போக்கில் வந்து அது பக்தர்கள் தொடர்ந்து வழிபட்டு வராங்க. அப்போ நான் சில பக்தர்கள் நம்ம அந்த பரம்பரையில் வந்து அவங்ககிட்ட தீட்சை எடுத்தனால நாங்கள் ஹவுஸ் ப்ரோக்ராம்லேருந்து ராதா கோபால்ஜி தான் வச்சுருந்தோம். இப்போ நான் முந்தி பல வீடியோ நீங்கள் யூடியூப் போது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நான் கீழே பேசுவோம், பக்கத்தில் நாக்கில் வச்சு நான் வந்து கிளாஸ் கொடுத்துட்ருப்போம். பகவான் வந்து அங்கேருந்தே நம்மளை வந்து கைட் பண்ணி கொண்டு வந்து நம்மளுக்கு கிடைச்சா வந்து குரு மகாராஜ் கிட்ட நான் வந்து 2023 நாங்கள் போய் அவங்க பார்க்க போனோம். நாங்கள் அப்போ கடையில் இருந்தோம். அவர் என்ன சொன்னார், ராதாஜீவன் என் ஆல் பிரபு, யூ ஜஸ்ட் கோ அண்ட் ப்ரே டு கோபால் வில் அரேஞ்ச் எவ்ரிதிங். அவ்வளோதான் சொன்னார் என்கிட்ட, ஓகேவா? பகவான் கருணையால் நமக்கு அடைஞ்சிருக்கு. அதனால் இங்கே வந்து இந்த நேரத்தில் வந்து 2025 வந்து நமக்கு முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனு, நிறைய வந்து வேலை செஞ்சது, இதெல்லாம் இழுத்துது. அப்புறம் வந்து நிறைய வந்து பணம் வந்து வசூல் பண்ணது, ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது இந்த 2025 தான், ஓகேவா? அதனால் கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை தாண்டி நம்ம வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். அதனால் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இந்த இடத்துக்கு, இந்த நிறையா வந்து உதவி பண்ண மாதாஜி பிரபுகளுக்கு
மிகப்பெரிய ஒரு நிறைய உழைப்பு தேவைப்பட்டுச்சு. நிறைய பணம் உதவி ஒரு சைடு இருந்தாலும் நிறைய உடல் உழைப்பு, அதிகமான உடல் உழைப்பு. இந்த நேரத்தில் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்மளுக்கு உதவி செய்த இஸ்கான் கூலிமுக்கு அவங்க வந்து உணவு எடுத்து சாப்பாடு எடுத்துட்டாங்க நிறையா. ஏன்னா நான் அங்கங்கே கிளாஸ் கொடுக்க போவேன். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஐயோ பிரபு எதுக்குயா அங்கெல்லாம் கிளாஸ் கொடுப்போம், ஒழுங்காக ஓன சென்டரில் உட்காந்து கிளாஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதோட பெனிஃபிட் வந்து என்ன கிடச்சுன்னா, நான் வந்து இங்கே ஓப்பனிங் செய்யும்போது நிறைய செய்யும்போது எல்லா சென்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து உதவி வந்துச்சு. இஸ்கான் தைப்பிங், இஸ்கான் சுங்கேப்பிட்டானி, இஸ்கான் கூலிம், அண்ட் கோகுல் நமஹாட்டா, அண்ட் வேறு பக்தி மண்டிர், வேறு எல்லா சென்டர்ல நிறைய சென்டர்லேருந்து நிபோன் டிபால் அதெல்லாம் எல்லாரும் வந்து இங்கே சேவை செஞ்சது, மாலை கோத்தது, இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிக்கணும். ஓகே, எல்லா சென்டரும் நல்லா சொல்லி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் வந்து நான் வந்து சில விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் நான் வந்து சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உட்காந்து எங்கடா விட்டுருப்போன்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு பகவான் வந்து இந்த இடத்த கொடுத்துருக்காரு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இனி வந்து நம்மளுக்கு வேற எந்த யோசனையும் இல்லை. இனி வந்து நம்ம வந்து தொடர்ந்து சேவை செய்யணும். அதனால என்னோட முதல் பாயிண்ட் வந்து என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து பணிவோடு நம்ம வந்து சேவைகள் செய்யணும். நம்பர் 1, சேவீர்களா செய்யணும் நம்ம. ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், 3 விஷயங்களுக்கு. ஒன்று பகவானை சேவை செய்யறது, ரெண்டாவது வந்து மதஜி பகவானை சேவை செய்யறது, மூணாவது பகவானை சேவை செய்யுது. இங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் தான், பகவான் தான். இவர் தான் தலைவர், இவர் தான் எசிஸ்டன்ட் தலைவர், இவர் தான் வந்து செக்ரட்டரி, இவர் தான் வந்து ட்ரெஷரு, எல்லாமே வருது. இங்கே பணம் எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது எல்லாம் அவ்வளோ தெரியும். நம்ம சென்டரில் ஒரு வழக்கம் இருக்குது, எப்போதும் வந்து கௌரவ பூர்ணிமாக்கு அந்த டைமில் வந்து எவ்வளோ வரவு செலவு வந்துச்சு சொல்லி பகவான் முன்னுக்கு நம்ம படித்து காட்டிடுவோம். ஓகேவா? எல்லாரும் முன்னுக்குலாம் தனிப்பட்ட மூலம் படித்து காட்டிடுவோம். நம்மகிட்ட ரெகுலராக டொனேஷன் கொடுக்குறதுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிஎஃப்ல அனுப்பி விட்டுருவோம். ஓகேவா? அதனால வந்து எல்லாரும் வந்து நம்மளுக்கு ஒரே சர்வீஸ் பகவான் கோபால். ஓகே, இங்கே வரவங்களுக்கு எங்கே இருந்தாலும் நீங்கள் பகவான் கிருஷ்ணர் எங்கே இருந்தாலும் சேவை செய்யலாம். இங்கே வரும்போது நம்ம வந்து நம்மளுக்கு ஒரே பாயிண்ட், நம்மளுக்கு ஒரே நோக்கம். இங்கே வருது எதுக்காக? கோபால் திருப்திப்படும், பகவான் ஸ்ரீ கோபால் ஜியோ திருப்திப்படும். பகவான் கோபாலுக்கு நான் பிடிச்ச மாதிரி செஞ்சு எடுத்துடணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் நான் செஞ்சு எடுத்து வரேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் மாலை கட்டி எடுத்து வரேன். இங்கே ஒரே பாயிண்ட் பகவான் மட்டும்தான். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக கிருஷ்ணன் பற்றி செய்ய முடியும். இல்லைனா பல பிரச்சனைகள் வந்து நம்ம கவனங்கள் செதறும் போது பல பிரச்சனைகள் வரும். ஓகேவா? மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்தியில் கவனக்குறைவாக இருக்கிறத நம்ம நிறுத்தணும், கவனக்குறைவை குறைக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்றைக்குமே திங்க் பாசிட்டிவ், எல்லாத்தையும் வந்து நேர்மறையாக யோசிங்க, எதிர்மறையாக யோசிக்காதீங்க. திடீர்னு வந்து உதாரணம் வச்சுங்களேன், சும்மா சப்போஸ் வர நீங்கள் பொங்க வைக்கிறீங்க, பொங்க பண்ண உடஞ்சிருச்சு, பொங்க வரப்போகுது, பொங்க பண்ண வச்சு பொங்கல் உடஞ்சி என்ன நினைப்பீங்க? இதுதான் கூடாதுன்னு சொல்கிறேன். பொங்கல் பண்ண உடையாத மாதிரி நீங்கள் பரவாயில்ல மாதிரி மாட்டுக்காரங்க நீங்கள் பொங்கல் பண்ண ப்ளஸ் வச்சுருப்பீங்க. திங்க் பாசிட்டிவ். எல்லா சூழ்நிலையும் துன்பத்திலையும் நீங்கள் நினச்சி பாருங்க. நான் உங்களோட சொல்லியிருந்தேன், நான் உண்மையிலே ஃப்யூச்சரில் நம்ம நவாட்டா வந்து ஒரு சரித்திரமே ஒரு புக்கு ஒரு பயோகிராஃபி எழுதி நான் கண்டிப்பாக வெளியே போகிறேன். இது உண்மையிலே ஒரு நடைமுறை கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். எங்கே இருந்தோம் எங்கே வந்திருக்கிறோம், இது நல்ல எக்ஸாம்பிள் இருக்கணும். அது கண்ணு படாமல் நடந்துக்கூடாது, அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். நாங்கள் தான் அவர் பெஸ்ட்டு அப்படி தூக்கிங்க முடிஞ்சு கழுத்தோட பக்கம் வாங்கிடுவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பாசிட்டிவ். எது நடந்தாலும் நேர்மறையாக பாசிட்டிவாக யோசிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக சேவை செய்யறதுக்கு முன்னுக்கு வாங்க. புரியுதா? சேஷா அக்ஷு புரியுதா? வாலண்டியராக சேவை செய்யறதுக்கு முன்னுக்கு வாங்க. எல்லாரும் வரீங்க. திருப்பி அட்ரஸ் சொல்கிறேன். நம்ம என்ன சேவை இருக்குது, இது நம்ம சென்டரு, நம்மளோட கோபால் பகவான் நம்ம திருப்திப்படுத்தணும். முன்னுக்கு வாங்க. ஓகேவா? அடுத்து வந்து முக்கியமான விஷயம் யூனிட்டி, ஒற்றுமை. ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையா இல்லையா பிரபு? ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இங்கே என்ன நடக்கும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தில், நம்ம சத்தியகுணத்தில் இல்லை, எல்லாருக்கூடையும் கொஞ்சம் நிறைகள் குறைகள் இருக்கும், எல்லாருக்கூடையும் பிரச்சனை இருக்கும். ஆனால் கடைசியில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். பிரபு எனக்கு இந்த மாதிரி அவங்க மாதிரி பிடிக்கல, பிரபு எனக்கு இந்த குரூப் வந்து குரூப் பிடிக்கல, இங்கே அங்கேருந்து குரூப் ஆகுது. இங்கே வந்து நான் ஆரம்பத்திலே நான் வந்து இங்கே என்ன ட்ரெயின் பண்ணி வச்சுக்கேன்னா, இங்கே குரூப்பிசம் உருவாக்கக்கூடாது. இது அது குரூப்பு, இது அது குரூப், இது குரூப் அது இருக்கக்கூடாது. இருந்துச்சு நான் மூலையில நறுக்கிடுவேன். நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன், அங்கேயே சொல்லுவேன். நான் அதுமாதிரி இருக்கவே கூடாது. இங்கே எல்லாம் வருது எனக்கு வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு வரும் நம்ம. ஓகேவா? ஸோ நான் ஆஷா பேசணும்ல, நான் இருக்கு நடக்க சொல்கிறேன்.
மகேஸ்வர் மாதிரி ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஆஷா பேசுறேன்னா ஓகேவா? இந்த மீட்டர் ஓகேவா? ஓகே. அதாவது நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமையே பலம். சேவீர்களா? ஓகே, வெரி குட். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பகவான் மீன் நம்பிக்கை வந்துக்குங்க. ஓகேவா? எல்லாரும் ஜெபம் பண்ணுற சாண்டிங் வந்து எல்லாரும் இங்கே கிளாஸுக்கு வரவங்க எந்த சென்டர் இருந்தாலும் இங்கே வரவங்க அனைவரும் சாண்டிங் பண்ணுறத வந்து இன்னும் ஒரு படி இன்னும் மேலே போங்க. இன்னும் பண்ணாதவங்க இன்னும் 5 மாதம் ஆரம்பம் பண்ணுறங்க, இன்னும் அடுத்த கட்டம் போங்க. புரியுதா விஜயஸ்ரீ மாதாஜி? புரியுதா? எங்களுக்கு பூமிக்கு வெளியாச்சா? அதனால் எல்லாரும் ஜெபம் பண்ணுறதுக்கு அதிகமாக ஆரம்பிங்க. நாம ஜெபம் தான் மனசை சுத்தப்படுத்தும். நாம ஜெபம் பண்ணாமல் வேறு எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது. நாம ஜெபத்தில் ஃபுல் ஃபோக்கஸ். எது நடந்தாலும் நாம ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணாமல் நான் மாலை கட்டுறேன், நான் சேவை செய்கிறேன், நான் பூஜை பண்ணுறேன், நான் கூட்டுறேன், பெருக்கிறேன் எல்லாம் பண்ண நாம ஜெபம் இல்லைன்னா 0. நாம ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால் என்னது இவ்வளோ தான். முடிஞ்ச வரைக்கும் என்னது குறைகளை பார்க்கறது நிப்பாட்டிட்டு மற்றவங்ககிட்ட நிறைகளை பார்க்க நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா குறைகள் பார்த்தோமே ஆனால் அது எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்கு. உண்மையிலே சேகோ எல்லாருக்கிட்டும் குறைகள் இருக்கா இல்லையா? இதே இங்கே என்ன துளசி வச்சிருக்கேன், இதே காஞ்சி போயிருக்கேன், ரொம்ப பேசுகிறான். வரும் வருமானி வச்சு வருது நினச்சிங்க தானே? அதாவது குறைகளை பார்ப்பது நிப்பாட்டிட்டு நம்ம நிறைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நம்ம வந்து அத்தாரிட்டி நம்ம கிட்ட சொல்லலாம், இல்லை வந்து எது எதோ சொல்லிக்கலாம். ஓகேவா? அதனால் இந்த கோபாலகிருஷ்ண அம்மாட்டாக்கு இது வரைக்கும் இனிமேலும் ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் பக்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்னோட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சென்டரும் மலேசியாவுக்கு எல்லா சென்டரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லி இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு 3 வாட்டி உற்சாகமாக எல்லாரும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி இந்த 2026 ஆரம்பிப்போம். இங்கே அடிக்கக்கூடிய என்னது பற்ற வைக்கக்கூடிய இந்த நெருப்பு பற்றி எரிய வேண்டும் கடைசி வரைக்கும். உண்மையிலேயே மாறி வந்துச்சு கடைசி டிசம்பர் வரைக்கும் பட்டி எரியணும். அணைச்சிடக்கூடாது ஃபூனு ஊதி. புரியுதா கிருஷ்ணன் பிரபு? ஓகேவா? இப்போ நம்ம பற்ற வைப்போமா? பற்ற வைக்கலாமா? உற்சாகமா சொல்வீர்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னும் சத்தமாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 जय श्री राधा गोपाल जी की, राधा माधव की, जय सुभद्रा महारानी की, प्रभादी महाराज की, जय गौर ब्रह्मानंदे. ओके